ஜெயபாக் வைடூரியம்மாள், வைடூரியம் மால். ஓகே 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 ஓகே, எல்லாரும் பாடத்தை எடுத்துக்கிட்டீங்களா? நான் தான் இன்னும் எடுக்கல. ஓகே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்தரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சைவ சித்தாந்தம் என்ற இந்த பெருங்கடலின் ஒரு பகுதியாகிய இந்த சைவ சித்தாந்த சுடர் பாடத்திட்டத்தில் மொத்தம் 15 அலகுகள் உள்ளது. நாம் வாரத்திற்கு ஒரு அலகாக சிந்தித்து வருகின்றோம். கடந்த 2 வாரங்களில் 2 அலகுகள் சிந்தித்து முடித்து விட்டோம். இன்று நாம் பார்க்க இருப்பது அலகு 3 சைவ சித்தாந்த சுடர் பாடத்திட்டத்தில். அலகு 3க்குள் செல்வதற்குள் அலகு 1, 2ல் என்ன பார்த்தோம் என்பதை மேலோட்டமாக பார்த்துவிட்டு அலகு 3க்கு செல்லலாம் என்று இருக்கின்றேன். அலகு 1லே குரு வாழ்த்தும் அடிப்படை செய்திகளும் நாம் தெரிந்து கொண்டோம். அதில் நாம் முதலில் கற்றது நம்மளுடைய கைலாய பரம்பரை என்று சொல்லக்கூடியது எது? நாமும் கைலாய பரம்பரை சேர்ந்தவர்கள். அதிலே அகச்சந்தான குரவர்கள் என்று 4வர், புறச்சந்தான குரவர்கள் என்று 4வர். நம்முடைய சைவ சித்தாந்த சாத்திர நூல்கள் மொத்தம் 14. திருமுறைகள் 12. தோத்திரம் என்றால் திருமுறைகள், அது 12. சாத்திரம் என்றால் சைவ சித்தாந்த நூல்களை குறிக்கின்றது. அதில் மொத்தம் 14 நூல்கள் இருக்கின்றன. அதை நாம் பார்த்தோம். அதற்கு பிறகு மெய்கண்டார், இந்த 14 நூல்களிலும் முதன்மையான நூலாக போற்றப்படுவது சிவஞான போதம் என்ற நூல், மெய்கண்டார் அருளியது. மெய்கண்டாரை பற்றிய வரலாறு நாம் தெரிந்து கொண்டோம். அவர் எப்படி பிறந்தார், எங்கே பிறந்தார், ஏன் பிறந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முதல் அலகுல தெரிந்து கொண்டோம். கிட்டத்தட்ட இது ஒரு அடிப்படை இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் தான். 2வது அலகில் நாம் பாடத்திற்குள் நுழைந்தோம். நமச்சிவாய என்கின்ற 5 எழுத்தை எடுத்துக்கொண்டு இந்த மொத்த பாடத்திட்டமும் அதற்குள்ளே தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர வேற எதையும் நம்ம பேசலை. மொத்த சைவ சித்தாந்த சுடரும் இந்த 5 எழுத்தாகிய நமச்சிவாய, அது நமச்சிவாயன்னு சொன்னாலும் சரி, சிவாய நமன்னு சொன்னாலும் சரி, இந்த 5 எழுத்துக்கள் என்ன, எதை குறிக்கின்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அதுல நமச்சிவாய என்பதில் ந என்பது திரோதான சக்தி அல்லது மறைப்பு ஆற்றல் அப்படிங்கிறத குறிக்கிறது. இது பார்வதி, சிவகாமி அப்படின்னு நம்ம அம்மைன்னு சொல்றோம் இல்லையா, உமையாள், அந்த அம்மாவை குறிக்கிறது. அம்மாவுடைய ஒரு வேலை இந்த திரோதானம் செய்கிறது. ம என்ற எழுத்து மலத்தை குறிக்கின்றது. சி என்ற எழுத்து சிவத்தை குறிக்கின்றது. சிவம் என்பதை நாம் சிவபெருமான் பேசிக்கிறோம் அடிக்கடி. வ என்கின்ற எழுத்து, இதே தாய் தான் பார்வதி, காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, சிவகாமி யாராக இருந்தாலும் இந்த தாயின் இன்னொரு பணியை குறிக்கிறது. அதற்கு பெயர் அருள் சக்தி. அது வ. ய என்பது உயிர்களை குறிக்கின்றது. இதுதான் நம்ம பாடத்திட்டமே. இதை விட சிலபஸ் நமக்கு வேற எதுவும் இல்லை. வேற ஏதோ சொல்றாங்களே, 20 சொன்னாங்களே, நெஞ்சு விடு தூதெல்லாம் சொன்னாங்களே, ஒரு நெஞ்சும் விட வேண்டாம். நெஞ்சை இங்கே விட்டா போதும். நன்னா என்ன, மன்னா என்ன, சீனா என்ன, வன்னா என்ன, ஏன்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு பாடம். இது வரைக்கும் நான் படித்திருக்கின்றேன், பல பாடங்கள் படித்திருக்கிறேன், முனைவர் பட்டம் வரைக்கும் சென்றிருக்கிறேன். சத்தியமாக எளிமையான பாடம் இதுவரையில் நான் படித்தது இந்த சைவ சித்தாந்த பாடம். மற்றதெல்லாம் கடினம். பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மைக்ரோபயாலஜி, பாட்டனி, சுவாலஜி, மைக்ரோசுவாலஜி, அப்படி போனாலும் சரி, சோசியல் சயின்ஸ் போனாலும் சரி, எந்த பாடத்தை எடுத்தாலும் கடினம். இந்த பாடம் மிக 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 எளிமையான பாடம். ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் படிக்கலாம் இந்த பாடத்தை. A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பாய், C ஃபார் இங்கிலீஷில் போனால் கேட். ஓகே, தமிழ் C வச்சுக்குவோம் நம்ம. இந்த ரெண்டையும் விட்டுருவோம்.
தமிழ்ல சி ஃபார் சிவம். இதுல ஒன்றும் கஷ்டம் இல்லையா? ம ஃபார் மலம். ப்ளூரல்ல இருக்கிறதுனால உயிர்கள்னு சொல்றோம். அவ்வளவுதான். இது தெரியாதா நமக்கு? ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பாய், சி ஃபார் சிவம், ம ஃபார் மலம், ஏ ஃபார் உயிர். இதை விட சைவ சித்தாந்தத்தில் வேற பாடமே இல்லை இல்லை இல்லை. இந்த 3 எழுத்தை தவிர நீங்க அமெரிக்காவில் போய் சைவ சித்தாந்தம் படித்தாலும் இந்த 3 எழுத்தை தான் படிக்க வேண்டும். சி ஃபார் சி, ம ஃபார் ம, ஏ ஃபார் உயிர். வேற எங்கேயும் இந்த பாடம் இது என்ன படிக்கிறது இவ்வளோ கஷ்டமா இருக்கு. அதைத்தான் நாம் இதிலே கொஞ்சம் ஆழமாக நாம் சிந்திக்க போகின்றோம். சிவாய நமன்னா என்ன? அதுலேயும் வர்ற சி, ய, ப, ய எல்லாமே ஒன்று தான். அது மந்திரத்தில் கொஞ்சம் மாற்றி கொடுப்பாங்க. மற்றபடி இந்த 3 எழுத்துக்களை பற்றி தான் இந்த சைவ சித்தாந்தம் என்கின்ற பாடமே அமைந்திருக்கிறது. இந்த பாடம் மட்டும் இல்லை, இந்த உலகமே அப்படித்தான் அமைந்திருக்கிறது. அதை நம்ம போக போக நம்ம பார்க்க போகிறோம். இந்த சி என்கின்ற சிவம், சி ஃபார் சிவம் சொன்னோம் இல்லையா? சி சிவம், பதி இறைவன், எப்படி வேணாலும் எழுதிக்கலாம், ஈக்குவல் டு போட்டு எழுதிக்கங்க. அடுத்தது ம, ம என்பதை மலம் என்று சொல்லுகின்றோம். மலத்தை தலை அப்படின்னு சொல்லலாம், தலை என்று சொல்லலாம், பாசம் என்றும் சொல்லலாம். இது 3 ஒரே பொருளைத்தான் குறிக்கின்றது. அடுத்தது ய என்று சொல்லக்கூடிய உயிர்கள். இந்த உயிர்கள் ப்ளூரல், இது நிறைய இருக்கிறதுனால உயிர்கள் யாராலையும் கவுண்ட் பண்ண முடியாது. சிவபெருமானை தவிர வேற யாரும் இந்த உலகத்தில் கவுண்ட் பண்ண முடியாது. யாராவது ஒரு கடவுள் நான் எத்தனை உயிர்கள்னு கவுண்ட் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னா உண்ணா நம்பர் பொய், முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறாரு அந்த சாமின்னு அர்த்தம். இந்த சாமி துரைச்சாமி சொன்னாலும் அப்படித்தான், வேற ஏதாவது பெரிய கோயிலில் மலையில இருக்கிற சாமி சொன்னாலும் அப்படித்தான். சிவபெருமானை தவிர வேறு யாரும் எத்தனை உயிர்கள் அப்படிங்கிற கணக்கு அவருக்கு மட்டும்தான் தெரியும். பார்வதிக்கு கூட தெரியாது. அப்படிப்பட்ட இந்த பசு என்று சொல்கின்றோம், பசுமாடு ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் உயிர்கள். இந்த பதி, பசு, பாசம் என்கின்ற 3 பொருள்கள் எப்போதும் உண்டு. இது கடினமா இருக்கா புரிஞ்சுக்கிறதுக்கு? பதி என்கின்ற சிவபெருமான், பசு என்கின்ற உயிர்கள், பாசம் என்கின்ற இந்த மலங்கள் எப்போதும் உண்டு. பாஸ்ட் டென்ஸ்லையும் உண்டு, ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் உண்டு, ஃபியூச்சர் டென்ஸ்லையும் உண்டு. கடந்த காலத்திலும் இருந்தது, நிகழ்காலத்திலும் இருக்குது, வருங்காலத்திலும் இருக்கும். இதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையே. என்னைக்கு பிறந்தது அப்படின்னு சொல்ல முடியாது, என்னைக்கு இறக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு தொடர்ந்து எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு பொருளை நாம் தமிழ்ல என்ன சொல்றோம்னா அனாதி அப்படின்னு சொல்றோம். நான் வந்து நாடு அப்படிங்கிறதுக்கு வர்ற தி, அனாதி என்று சொல்கின்றோம். அனாதி என்றால் இந்த பர்டிகுலர் டேட்ல தோன்றுச்சு, இந்த ஆண்டுல தோன்றுச்சு. கிறிஸ்தவ மதம் எப்போ தோன்றுச்சு, இஸ்லாமிய மதம் எப்போ தோன்றுச்சு, தாஜ்மஹால் எப்போ தோன்றியது, சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸ்டாச்சு எப்போ தோன்றியது, இப்போ மத்திய அரசு எப்போ பதவி ஏற்றது, நீங்க எப்போ பிறந்தீங்க, நம்ம குழந்தை எப்போ பிறந்தது, பேரன் எப்போ பிறந்தான், எல்லாத்தையும் டேட் சொல்லிடலாம். ஆனால் சிவபெருமான் எப்போ பிறந்தாரு அது டேட் சொல்ல முடியாது. இந்த உயிர்கள் எப்போ பிறந்தது, உயிர்கள் பிறக்கலை, அது அப்படியே இருந்தது, இருக்குது, இருக்கும், எக்காலத்திலும் இருக்கும். இப்படி காலத்தால் அளவிட முடியாத, காலத்தால் ஸ்பேன், லைஃப் ஸ்பேன் என்று சொல்ல முடியாத 3 பொருள்கள் இருக்கின்றது. இந்த 3 பொருள்களும் இந்த சிவம் என்கின்ற சிவபெருமானும், பசு என்று சொல்லக்கூடிய உயிர்களும், மலம் என்று சொல்லக்கூடிய மலங்களும் எப்போதும் இருந்தது, இருக்கிறது, இருக்கும். இந்த 3 பொருளும் அழியா பொருளாக, அனாதி பொருளாக இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வேர்ல்டுல இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுல 700 crore பீப்புளுக்கு மேல ரேங்குக்கு நீங்க வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான சப்ஜெக்ட். 3 பொருள் இருக்கு, இதுக்கு இருந்தது, இருக்கிறது, இருக்கும். இப்படி காலத்தால் ஒரு டைம் ஸ்பேன் சொல்ல முடியாத ஒன்று அப்படிங்கிறதுனால இதுக்கு பேரு அனாதி என்று பெயர். இதை நீங்க ஏதாவது ஒரு ஃபோரம்ல, சைவ சித்தாந்த வகுப்புலையே நீங்க எழுந்திரிச்சு சொல்லிட்டீங்கன்னா உங்க ஆசிரியர் உங்களுக்கு மாலை போட்டுருவார். இப்போ நான் கூட யாரையாவது கேட்டு மாலை போடலாம், ஆன்லைன்ங்கிறதுனால போட முடியல. இதற்கு பெயர் முப்பொருள் உண்மை என்று பெயர். 700 crore பீப்புளுக்கு தெரியாத ஒரு ரகசியத்தை நீங்க, அந்த இன்டெலிஜென்ஸ், ரகசியம் இல்லை, இன்டெலிஜென்ஸ்,
அறிவு கிடையாது, தெரிஞ்சுக்கிற அறிவு. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அறிவு கிடையாது, மற்றதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கும். இதுதான் சைவ சித்தாந்தம் அப்படின்னு சொல்லும்போது 3 பொருள்னு அர்த்தம். 3 பொருள்னு சொல்லிட்டா 2 பொருள் இருக்குமோ அப்படி சொல்லக்கூடாது. 3ன்னு சொல்லிட்டா அப்புறம் 2ஆ அப்படி கேட்கக்கூடாது, 4ஆ அப்படிலாம் கேட்கக்கூடாது. ரொம்ப சிம்பிள் காமன் சென்ஸ், ஃபண்டமெண்டல் காமன் சென்ஸ். இது எத்தனைன்னா 3 தான் சொல்லணும். 2, 4, 1, 9 அப்படின்னா என்னது? அவனை பார்த்து சிரிக்கத்தான் செய்யணும். மற்ற மதத்தில் என்ன சொல்றாங்க? 3 எல்லாம் கிடையாது, 2 தான், 1 தான், 7, 15, ஒண்ணுமே இல்லை இப்படிலாம் சொல்றாங்க. சைவ சமயத்தில் இதுதான் ஒரிஜினல் சமயம். காலத்தால் அறுதியிட்டு சொல்ல முடியாத சமயம். எப்ப தோன்றியது எப்ப முடியும்னு சொல்ல முடியாது. மற்ற மதங்கள் எல்லாம் முடிஞ்சு போயிடும், இது ஒண்ணு மட்டும் முடியவே முடியாது. அப்படிப்பட்ட இந்த சமயத்தை சார்ந்தவர்களாகிய நாம் நம்முடைய பெருமை என்ன என்பது தெரியாமல் ஏதோ பெக்கர் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கூனி குறுகிறோம். மற்றவங்க எல்லாம் மீட்டிங் போட்டாங்கன்னா நம்ம பயந்து நடுங்குறோம், எதையாவது கேட்டுருவாங்களோ, சாமி எங்க இருக்கு எனக்கு காமி அப்படின்னு சொல்லிட்டான்னா என்ன பண்றது? கல்லை பார்த்து கும்பிடுறமே, அதுல எப்படி சாமி இருக்கும்? வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி விளக்கேற்றுறமே, அதுல விளக்கு ஏற்றும் போதே சாரியில பட்டு சாரி எரிஞ்சிருதே, இதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் சொல்றதுன்னு ஏன் கூனி குறுகுறீங்க? ஜஸ்ட் ஈஸியானது. வாழ்க்கையில எந்த ஒரு பெரிய மேதை உங்க முன்னாடி நின்று பேசினாலும் ஹே சிட் டவுன் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த பாடத்தை நீங்க ஒழுங்கா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன பாடம்? முப்பொருள் உண்மை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சைவ சமயத்தின் பெருமை என்ன? முப்பொருள் உண்மை. முப்பொருள் மீன்ஸ் முப்பொருள், நாப்பொருள், பொருள்லாம் கிடையாது. இதை நீங்க சத்தமா நான் சொல்ற மாதிரி சொல்லிட்டீங்கன்னா நானே உங்களை ஆசிரியரை பார்க்குற மாதிரி பார்ப்பேன். குருநாதா, கந்தசாமி ஐயா உங்க வடிவில் தெரிகிறாரு, எனக்கு தியாகராசன் ஐயா உங்க வடிவில் தெரிகிறாரு, வைத்தியநாதன் ஐயா உங்க வடிவில் தெரிகிறாருன்னு ஆச்சரியப்படும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, வகுப்பு ஓவர். எக்ஸாம் கொஸ்டின் தரேன், எல்லாரும் ஆன்சர் பண்ணு. 1. அடுத்ததாக நம்ம இதுல என்ன பார்த்தோம் அப்படின்னா சத்காரியவாதம் அப்படின்னு பார்த்தோம். உலகத்தில் எந்த ஒரு விஞ்ஞானியும் அறுதியிட்டு சொல்லாதது. நியூட்டன் அதுல பாதியை சொல்லியிருக்கிறார், முழுசா சொல்லல. எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்ட், கேன் பி டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு another ஃபார்ம், பட் இட் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்ட். இதுக்கு பேரு தமிழ்ல சைவ சமயத்துல சத்காரியவாதம் என்று பெயர். இப்ப நியூட்டன் சொன்னா நம்புறோம், நந்தியம்பெருமானும் சிவபெருமானும் சொல்றதுல நமக்கு சந்தேகமா இருக்கு. தெரியாம சொல்லியிருப்பாங்களோ? நியூட்டன் சொல்றது தெரிஞ்சுதான் சொல்லியிருப்பாரு. நியூட்டன் யாரு? என்ன பெரிய கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்தவரா? நியூட்டனுக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்கு, டேட் ஆஃப் டெத் இருக்கு. நியூட்டனுடைய அப்பாவுக்கு டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் டெத். நியூட்டனுடைய பையனுக்கு டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் டெத். சிவபெருமானுக்கு இதெல்லாம் கிடையாது. யாரு சொல்றதை யாரு கேட்கறது? நியூட்டன் சொன்ன மாதிரி உங்க சிவம் சொல்றாரா? டே, நியூட்டன் யாரு, சிவபெருமான் யாரா? நியூட்டன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆப்பிள் கீழே விழுந்ததுடா. நியூட்டனா கீழே விழுக வச்சாரு? விழுகுதுங்கிறத கவனிச்சு பார்த்தாரு, அவ்வளவு. விழுக வச்சது சிவபெருமான். ஏன் விழுக வச்சார்? பூமி சுத்திக்கிட்டே இருக்கு, அது விழுக கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ல இழுத்து பிடிக்கலனாக்க நம்ம சுத்தும் போது வெளியில போய் விழுந்துரும். மிக்சில கிரைண்டர்ல சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வெளியில தள்ளும் போது தூக்கி வெளியில போட்டுரும். சுத்திக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தரும் மேல இருந்து விழுந்துகிட்டே இருப்போம், பூமியில இருந்து கீழே விழுந்துரும். அதனால இறைவன் பூமியில பிடிச்சிக்கிறதுக்கு ஃபெவிகால் மாதிரி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கொடுத்துருக்கிறார். பார்த்து பார்த்து கொடுப்பார். அருமையான கடவுள் நம்ம கடவுள். ஆக சத்காரியவாதம், உங்களுடைய மதம் என்ன, அது என்ன சொல்லுது, அதோட அடிப்படை கொள்கை என்ன அப்படின்னு இனிமே எல்லா மேடைகள்லையும் போய் கேளுங்க. என்னுடைய மதம் என்ன சொல்லுது என்றால் சத்காரியம்னு சொல்லுது. என்னடா சத்காரியம்? இருந்ததுதான் வரும் அப்படின்னு சொல்லுது. இதுலயும் ஒன்றும் கடினம் கிடையாது. இருந்தா தானே வரும். தட்டில இருந்தா என்ன சொல்லுவாங்க, பானையில இருந்தா தானே ஆப்பையில வரும், பாக்கெட்ல இருந்தா தானே கொடுக்கறதுக்கு வரும், பீரோல பணம் இருந்தா தானே பர்ஸுக்கு பணம் வரும். இது என்ன, இது ஒரு பெரிய சயின்டிபிக் நாலேஜ்? அது A+B² மாதிரியாது? அதுதான் சத்காரியவாதம்னு பேர். கிராமத்துல படிக்காதவங்க கை நாட்டுகளெல்லாம் என்ன சொல்லுவாங்க, சத்காரியவாதத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா, நெருப்பு இல்லாம புகையாது. புகையுதுன்னா ஏதோ நெருப்பு இருக்குன்னு அர்த்தம். நெருப்பு இல்லாம புகையுமா அப்படின்னு சொல்றாங்கன்னா,
இந்த உலகத்திலேயே உயர்ந்த சமயம், என்றும் இருந்த சமயம், என்றும் இருக்கின்ற சமயம், என்றும் இருக்க போகின்ற சமயத்தின் தலையாய கொள்கையாகிய சத்காரியவாதம் பேசுறாங்கன்னு அர்த்தம். நெருப்பு இல்லாம புகையுமா? There is a smoke, there is a fire. If there is a fire, there will be a smoke. This is cause and effect, law of cause and effect. காரண காரிய விளைவுகள், காரண காரிய உறவு. இது இது ஈஸியா கஷ்டமா? நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு சொல்ல தெரியாதா? உன்னுடைய மதம் என்ன சொல்லுதுன்னு மற்றவன்கிட்ட கேளுங்க. அவனுக்கு நெருப்பும் தெரியாது, புகையும் தெரியாது. அவன் என்ன சொல்லுவான்? புகையறதுக்கெல்லாம் நெருப்பு தேவை கிடையாது அப்படிம்பான். இன்னொரு மதத்துக்காரனை கூப்பிட்டு கேளுங்க. அவன் என்ன சொல்லுவான்? நெருப்பு இருக்கும், நெருப்புல இருந்து புகையெல்லாம் வராது, நெருப்புல இருந்து பால்கோவா தான் வரும்னு சொல்லுவான். முட்டாள். நெருப்புல இருந்து புகை வருது, புகை வந்தா நெருப்பு இருக்கு. இதுக்கு பேரு சத்காரியவாதம் பேர். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? இப்ப நீங்க கிட்டத்தட்ட ஒரு பேராசிரியர் ஆயிடலாம். இது ரெண்டும் புரியாமலே 2 வருஷம் படிச்சு சர்டிபிகேட் வாங்கினவங்களாம் இந்த குரூப்ல இருக்கிறாங்க. பல பேர்ல வாங்கியிருக்கிறாங்க, தங்கம் வெள்ளி அப்படிலாம் பேர் சர்டிபிகேட் வாங்கியிருக்கிறாங்க சைவ சித்தாந்தத்துல. இது ரெண்டும் இன்னும் இவ்வளவு தெளிவா புரிய மாட்டேங்குது. அட இவ்வளவுதானா? 3 பொருள் இருக்கு, அது அனாதி பொருள்கள். சத்காரியவாதம் இருக்கு, இல்லாதது வராது. வந்திருக்குன்னா இருக்குன்னு அர்த்தம், இருக்குன்னா வரும். இன்னைக்கு இல்லையா நாளைக்கு வரும். அவன் இல்லாம வந்துடாது. இதுதான் சத்காரியவாதம் என்று பெயர். நம்மளுடைய மதம் மதத்தை பற்றிய பாடத்தை பள்ளிக்கூடத்திலேயே வைக்கணும். மதத்தை பற்றி தெரியாம அப்புறம் என்னத்தை படிக்கிறோம்? வேற என்னத்தை படிச்சு என்ன பண்றது? நம்மளுடைய சைவ சமயம், சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை. அதிர்சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை, உனக்கு மேல யாரும் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்றோம். நான் ஏன் சொல்றோம்? நம்ம ஏதோ சிவனடியார்கள் திருநீர் வச்சிருக்கிறதுனால நம்ம சாமி நல்ல சாமின்னு சொல்லுவோம். அவங்க அவங்க சாமியை நல்ல சாமின்னு சொல்லுவாங்க. நம்ம திருநீர் வச்சதுனால சொல்லலை. இந்த மதத்தை தனியா பிச்சு போட்டு ஆராய்ச்சி பண்ணி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா திருநீரெல்லாம் அழிச்சிட்டு கூட நீங்க இந்த மதம் தான் பெஸ்ட் மதம்னு சொல்லலாம். ஜியு போப் சொன்னார். ஜியு போப் பெரிய இன்டெலிஜென்ட் ஃபாதர், அவர் ரெவரண்ட் ஃபாதர். ஒரு சொற்பொழிவு கொடுத்தாருன்னா 1000 பேர் மதத்தை கன்வர்ஷன் ஆயிடுவான். உடனே இருக்கிற இந்துக்கள் எல்லாம் கிறிஸ்டியன் ஆயிடுவோம். அவர் சொல்றாரு, திருவாசகத்துக்கு உரை எழுதி அழுது அவர் எழுதின உரையெல்லாம் அவரே அழிச்சிட்டார். அவருடைய கண்ணீரே அழிச்சிருச்சு. இந்த மதம் லாஜிக் பேஸ்ட். நெருப்பு இல்லாம புகையாது, புகைந்தால் நெருப்பு இருக்கு. எதை நீங்க எடுத்தாலும் இந்த உலகம் தோன்றியது எதுலையோ ஒண்ணுல இருந்து தான் தோன்றி இருக்கும், இல்லாத பொருள்ல இருந்து வந்துராது. வந்திருக்குது அப்படி காமன் சென்ஸ். ஒன்றும் பெரிய அறிவே தேவையில்லை இது கத்துக்கிறது. அறிவு இருக்கிறது தான் ப்ராப்ளம் நமக்கு. அதனாலதான் கற்றாரை யான் வேண்டேன்கிறார் மாணிக்க வாசகர். அவன் சொன்னதே சொல்லிக்கிட்டு இருப்பான். இது சின்ன பையனை கிணத்துல குதிரானா குதிச்சிருவான், பெரிய ஆளை குதிரானா நான் ஏன் குதிக்கணும் நீ குதின்னு சொல்லுவான். அதுபோல இந்த நம்மளுடைய சைவ சமயம் லாஜிக் பேஸ்ட். எல்லாத்தையும் 1 + 1 = 2, 2 - 1 = 1 அப்படின்னு நம்ம A to Z, Z to A எந்த ஒரு ஃபோரம்லையும் எங்கேயும் யாருக்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ண. நல்ல வேளை இறைவன் இந்த மதத்துல நமக்கு பிறவி கொடுத்தானேன்னு அவனுக்கு நன்றி சொல்லலாம். நொண்டி குதிரையில போய் உட்கார்ந்து வேகமா ஓடுன்னு சொல்லாம நல்ல குதிரையை நரியை குதிரை பரியாக்கி கொடுத்து ஓட்டுன்னு சொல்லியிருக்கிறான் பெருமான். அதனால நல்ல மேடை அமைச்சு கொடுத்த பெருமானுக்கு எப்போதும் வாழ்நாள் முழுவதும் நான் அழுது நன்றி சொல்ல வேண்டும். சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே. இங்க என்ன பேசுகிறோமோ இதை வருங்காலத்தில் சயின்ஸ் கண்டுபிடிக்கும். எத்தனையோ 1000 இயர்ஸ்க்கு அப்புறம் கண்டுபிடிக்கும் சயின்ஸ். அதுல ஒரு பாதியை கண்டுபிடிக்கும். நம்ம பேசுறது ஹைலி அட்வான்ஸ்டு தென் சயின்ஸ், லேட்டஸ்ட் சயின்ஸ். நாசா சயின்ஸ், ISRO சயின்ஸ், எத்தனை சயின்ஸ்ன்னு சொல்றோம். நாசாவுக்கு என்ன தெரியும்? நாசாவுக்கு எத்தனை பிளானட் இருக்குன்னே தெரியாது. 3ஆம் கிளாஸ் பையனுக்கு தெரியும் எத்தனை பிளானட். நாசாவுக்கு தெரியாது, ISROவுக்கு தெரியாது. சூரியன் எப்படி ஹீட்டா இருக்குன்னு தெரியாது.
நிலா கூலா இருக்கு, சூரியன் ஹீட்டா இருக்கு. ஏன் அப்படி இருக்கு தெரியாது. நிலால மேல ஒரு டெம்பரேச்சர் இருக்கு, ஒரு அடிக்கு கீழே அப்படியே டோட்டலா டிஃபரெண்ட் டெம்பரேச்சர் இருக்கு. ஒரு அடி கீழே போனா -200 இருக்கு. எப்படி அது? சயின்ஸுக்கு தெரியாது. நம்ம பாடத்துல இருக்கு, எப்படி இருக்குன்றதை நம்ம படிக்க போறோம். ஹிஸ்டாரிக்கல் ஏதோ அப்படியே வந்ததுன்னு காமிச்சது அப்படியே போயிடுச்சு. இந்த சினிமாவில் ஏதோ ஒரு ஹீரோயின் ஹீரோ வர்றாங்க, அப்படியே 2 படத்துக்கு இது பண்றாங்க, டான்ஸ் பண்றாங்க, போயிடுறாங்க, அப்படி கிடையாது. ஹிஸ்டாரிக்கா இருக்கு. ஹிஸ்டரின்னு எப்போ எழுதுனாங்களோ அதுக்கு முன்னாடியே இருக்கு. ஹிஸ்டரியில எழுதுறவங்க என்ன சொல்றாங்க? ஹிஸ்டரியில எழுதும்போது சிந்து சமவெளி நாகரிகம், ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு எழுதும்போது 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த சிவலிங்கம் கண்டுபிடிக்கப்பட்டது, இங்கே வழிபாட்டு முறைகள் இருந்திருக்குதுன்னு சொல்லுது ஹிஸ்டரி. நம்ம ஹிஸ்டரி புக். இந்த ஹிஸ்டரியை படிச்சு என்ன பண்றது? அப்படிப்பட்டது. ரொம்ப 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 ஈஸி டு அடாப்ட் நம்ம மதம். ஒண்ணுமே பண்ண வேண்டாம் நம்ம மதத்துல. கோயிலுக்கு போக முடிஞ்சா போகலாம், போனாலும் விளக்கு ஏத்த முடிஞ்சா ஏத்தலாம், இல்லைன்னா வேண்டாம். குப்பையா இருந்தா நேரம் இருந்தா கிளீன் பண்ணலாம், இல்லைன்னா கிளீன் பண்ண வேண்டாம். பாட முடிஞ்சா ஒரு பஞ்சபுராணம் பாடலாம், அதுவும் தெரியலன்னா விட்டுறலாம். கண்ணை மூடிக்கிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு என்ன கடவுளை அடைஞ்சிடலாம். வேற எந்த மதத்திலும் உலகத்துல இது மாதிரி கிடையாது. நீங்க ஏதாவது ஒரு மதத்துல சொல்லுங்க, ஒண்ணுமே பண்ண வேண்டாம், சும்மா ஒரு 5 எழுத்து நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாக்க நீங்க கடவுளை அடைஞ்சிடலான்னு ஏதாவது ஒரு மதம் சொல்லுதா பாருங்க. சொன்னா சைட்ல கமெண்ட்ஸ்ல கொடுங்க. அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், தலையில அணிக்கணும், சட்டையை கட்டிடணும், தெருவில் நடந்து போகணும், இப்படிதான் சொல்லும் எல்லாம். தினமும் மூக்க பிடிச்சிக்கிட்டு உட்காந்துக்கணும், மேலேயே பார்க்கணும். இது ஒண்ணுமே கிடையாது. நாதன் நாமம் நமச்சிவாயவே சொல்லிக்கிட்டே இருக்கா, மற்றெல்லாம் போயிடும். அருமையான மதம் நம்முடைய யூனிவர்சல் ரிலீஜியன். இது யூனிவர்சல் சமயம். யூனிவர்சல் எல்லா மதங்களும் இது கீழே தான். எல்லாமே அதுக்கு தான் இவர் விவேகானந்தரோட ஸ்பீச்சில் என்ன சொன்னாரு? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொன்னார். நான் பேசினாலும் அப்படிதான் சொல்லுவேன். எவ்ரிபடி இஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ரிலீஜியன் பேஸ்டு யூ டேக் இஸ்லாம். இஸ்லாம் எடுத்த இஸ்லாமியர்கள் இருக்காங்களே, அவங்கெல்லாம் நம்மளுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான். அவங்க ஒத்துக்கிறாங்களா இல்லையா, அது அவங்க சாய்ஸ். ஓகே, நான் சமைச்சிருக்கேன், என் சாப்பாடு நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன். சாப்பிட்டு பார்க்குறவன் நல்லா இல்லைன்னு சொன்னா அது அவன் நாக்கு சரியில்லை, அவ்வளவுதான். நம்ம என்ன சொல்றோம்? என்னை படைத்த இந்துவாகிய திருநீர் வைத்தவனை படைத்த சிவபெருமான் தான் இந்த நாமம் போட்ட ஐயங்காரையும் படைச்சிருக்கணும். இதுல எந்த விதமான சந்தேகமும் நமக்கு இருக்கக்கூடாது. கடவுளே இல்லைன்னு சொல்லுகின்றவனையும், இந்துக்கள்ல கடவுள் இல்லைன்னு சொல்றவனை விட்டுருங்க, அவன் கோயில் சொத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக அவன் போடுற இது சத்தம். மற்ற சமயங்களே இருக்குது, அந்த சமயத்துல கடவுளும் இல்லை, உயிர்களும் இல்லை, எல்லாமே மாய. சினிமால ஓடுற மாதிரி ஓடுது, அதுவா அடங்கிடும். எப்படி அடங்கும்? அந்த மதம் கூட நம்மளுடைய எக்ஸ்பிளனேஷனுக்கு கிட்ட நிக்க முடியாது. ஆக இதை விட வேற என்ன நமக்கு இறைவன் செய்ய முடியும்னு பாருங்க. ஈஸியான ஒரு வழியை கொண்டு வந்திருக்காரு. சார்ட்டர்டு ஃப்ளைட் மாதிரி கொடுத்துருக்கிறாரு நமக்கு. நீ எப்போ வந்து உட்காரியோ அப்புறம் ஃப்ளைட் கிளம்பும், உனக்கு உள்ள எல்லா சர்வீஸும் பண்ணப்படும். நீ பாட்டுக்கு வந்து அந்த பக்கம் இறங்கணும். சவம் வேணுமா சிவம் வேணுமா? சிவம் வேணும்னு நீ சொல்லிட்டா போறோம், வேற ஒன்றும் வேண்டாம். சவம் வேணும் அப்படின்னா சரி ஓகே சாப்பிட்டுட்டு வா, அப்புறமா நான் வெயிட் பண்றேன்னு வெயிட் பண்ணிட்டு பெருசாமி. இப்படி அருமையான ஒரு மதத்தை நாம் சார்ந்திருக்கின்றோம். சிவபெருமானுக்கு நன்றி கடன், நன்றி கடன், நன்றி கடன், நன்றி கடன். நம்ம இந்த பேங்குக்கு பட்ட, HDFCக்கு பட்ட கடன், ICICIக்கு பட்ட கடன், SBIக்கு பட்ட கடன் எல்லாம் சும்மா சுஜுப்பி. சிவபெருமானுக்கு பட்டிருக்க கடன் நம்ம மட்டும் இல்லை, நம்ம அடுத்தடுத்த பிறவிகள்லையும் அடைச்சு தீர்க்க முடியாது. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். நம்ம எப்படி இருந்தோம்? வாட் இஸ் மை பேக்ரவுண்ட்? நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட அப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, வாட் இஸ் மை பேக்ரவுண்ட்? நான் யார்? நான் எப்படி இருந்தேன்? இன்னைக்கு எப்படி இருக்கேன்? இது ரெண்டும் தெரிஞ்சிருச்சுன்னா, நான் எப்படி இருந்தேன்னு நமக்கு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆக எப்படியோ இருந்த ஏல இருந்ததை இப்போ ஒரு எக்ஸ் ஒய்ன்னு கொண்டு வந்து யாரோ வச்சிருக்கிறாங்க. அப்படி வச்சது சிவபெருமான், அவ்வளவுதான். ஏன்னா இந்த 3 பொருள்கள்ல என்ன இருக்கு? ஒண்ணு சிவபெருமான் இருக்காரு,
இன்னொன்று உயிர் பொருள் இருக்கு, இன்னொன்று உயிர் இல்லாத பொருள் இருக்கு. பெரிய முப்பொருள் படிக்கிறதுக்கு பஜு பாஜம் அப்படிலாம் படிச்சாதான் பயமா இருக்கு. ரொம்ப 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 சிம்பிள் காமன் சென்ஸ், கழுதைக்கு கூட தெரியும். ஒரு குழந்தைய கூப்பிட்டு இந்த உலகத்துல நீ பார்க்கறத 2 வகையா பிரிச்சா எப்படி பிரிக்கலாம்ப்பா அப்படின்னு கேட்டா, உயிருள்ள பொருள்கள், உயிரற்ற பொருள்கள் பிரிக்கலாம். இதுல என்ன பெரிய சயின்டிபிக் நாலேஜ் தேவை இருக்கு நமக்கு? போதையில இருக்கிறவன்கிட்ட கேட்டா கூட சொல்லிடுவான் உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள். நம்ம கிட்ட பேசுவான், சவத்துக்கிட்ட பேச மாட்டான். அது உயிரற்ற பொருள்னு அவனுக்கு தெரியும். 2 பொருளும் ஏதோ ஒரு சிங்க்ரனைஸ் ஆகி இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னா யாரோ ஒருவன் இயக்க வேண்டும், இல்லைன்னா இயங்காது. ஒரு ஆர்கெஸ்ட்ரால பாத்தீங்கன்னா ட்ரம்ஸ் அடிக்கிறவர், வயலின், கிட்டார், அவரு மேலும் அடிக்கிறவர் எல்லாம் கரெக்டா ஒரு சாங்குக்கு கரெக்டா அந்த அந்த லிரிக்ஸ் படி அவங்க பண்ணிக்கிட்டே போறாங்க. சிம்பனி என்று சொல்வார்கள். அது எப்படி நடக்குது அப்படின்னா டார்வின் சொல்லுவான் அதுவா நடக்கும் அப்படின்னு சொல்லுவான். அதுவா எப்படிதான் நடக்கும்? மாஸ்டர் இருக்காண்ட, மாஸ்டர் உன் கண்ணுக்கு தெரியல, இல்லைன்னா இப்படி அதுவா நடக்கும். அதுவா எல்லாரும் ஆஸ்பத்திரியில் உட்காந்துக்கிட்டு அதுவா நடக்குமா பாட்டு? மாஸ்டர் ஒருத்தர் இருப்பாரு, அவர் அடுத்து இந்த பாட்டு பாடுறோம் அப்படின்னு சொல்ல போறாரு. அந்த பாட்டு பாட சொல்லிட்டு எல்லாருக்கும் ஓகேயா சொல்லுவார். ஓகே சொல்லுவார். ஓகே 1 2 3 ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி பாட சொல்லுவார். தூங்காதே தம்பி தூங்காதே, நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே. நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுப்பதுடன் தானும் கெட்டார். சிலர் அல்லும் பகலும் தெருக்கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொள்வார். தூங்காதே தம்பி தூங்காதே, நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. அப்படின்னா என்ன அர்த்தம்? தூங்காதேன்னா என்ன? சைவ சித்தாந்தம் படிக்காம இருந்துராத அப்படின்னு அர்த்தம். தூங்காதே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆணவ மலத்திலேயே இருந்துராத, கேவலம் என்கின்ற நிலையிலேயே இருக்காத, சகலத்துக்கு வா, பிரளயத்துக்கு வா, விஞ்ஞானத்துக்கு வா அப்படின்னு சொல்ற பாடல் தான் அது, சினிமா பாட்டு. நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுப்பதுடன் தானும் கெட்டார். சைவ சித்தாந்தம் படிக்கிறத விட்டுட்டு வேற ஜூனியர் விகடன், மங்கையர் மலர், ஆனந்த விகடன் எல்லாம் மாமா 365 நாள் 274வது சீரியலை பார்த்துக்கிட்டு வாய்க்குள்ள கொசு போனது கூட தெரியல. அப்படி பார்த்துக்கிட்டு நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுப்பதுடன் வீட்டையும் கெடுத்து தானும் கெட்டு தன் உயிரையும் கெடுப்பார். சித்தாந்தம். அல்லும் பகலும் தெரு கல்லா இருந்து விட்டு அங்க போனேன், பிக்னிக் போனேன், டூர் போனேன், என்டர்டைன்மெண்ட் போனேன், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன், இது போனேன், மேல காத்து வாங்கிக்கிட்டு இருந்தேன், கீழே வாக்கிங் போனேன்னு சொல்லிட்டு கடைசியா செத்து போகும்போது சிவசிவா சிவசிவா அப்படின்னா சாகும்போது சங்கரா சங்கராம்பாங்களே, அது போல பண்ணா என்ன பண்ணுவோம்? ஆனா சங்கரன் உதவி செய்வான். நம்ம அப்பதான் நினைப்போம் காலத்தை வீணாக்கிட்டமே அப்படின்னு நினைப்போம். ரொம்ப ரொம்ப எளிமையான பாடம், ரொம்ப அருமையான பாடம். நாம் எப்படி இருந்தோம், நாம் எப்படி இருக்கின்றோம், இடையில் யாரோ ஒரு மாஸ்டர் இருக்கிறாரு. அந்த மாஸ்டரை நீ ஜீசஸ் கிரைஸ்ட்ன்னு சொல்லு, அல்லான்னு சொல்லு, யாரு வேணாலும் நீ சொல்லிக்க, நீ நாராயணா சொல்லு, காத்தாயின்னு கூட சொல்லிக்க. யாரோ ஒரு மாஸ்டர் இல்லைன்னா இயங்காதுங்கிறது உனக்கு தெரியாதா? எப்படிடா நாளைக்கு காலையில் 6 மணிக்கு சூரியன் வந்துடும்டா? எப்படி அது? சூரியன்லேருந்து வெளிச்சம் வந்துகிட்டே இருக்கு பல கோடி ஆண்டுகளாக. எப்படி அது? எல்லாமே இயக்கப்படுகிறது. அப்ப இயக்குகின்ற மாஸ்டர், அந்த மாஸ்டரை தமிழ்ல சிவன் என்று சொல்லுகின்றோம். இவ்வளவுதான் இந்த பாடம். சரி, கடவுளே என்னப்பா உன்னை பத்தி எதையோ தெரிஞ்சுக்கிட்டேன் பெருமானே. உன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு தலைமுடி கொட்டிடுச்சு, இப்பதான் படிக்க ஆரம்பிக்கிறேன். சைவ சித்தாந்த சுடர் பயிற்சி வகுப்பு பாட வரிசையில் 3வது அழகாக சி என்ற சிவம், ய என்ற உயிர்கள், ம என்ற மலங்கள் ஆகிய 3 பொருள்களை பற்றி சிந்திக்க போகின்றோம். ந ம சி வ ய அப்படிங்கிறதுல சியை பற்றி பார்க்க போறோம். சி ஃபார் சிவம், மா ஃபார் மலம், ய ஃபார் உயிர். இது 3 சென்ட்ரல், இது 2 சப்போர்ட். இந்த சிவம் தான் உங்களுக்கும் எனக்காக இன்னொரு என்ன சொல்றது, டபுள் ஆக்டிங் சொல்றாங்களே. இப்போ சிவமாவும் ஆக்ட் பண்ணிக்கிட்டு சக்தியும் ஆக்ட் பண்ண போகுது. சினிமாவில் விஜய், சிவாஜி எல்லாம் டபுள் ஆக்டிங் சொல்றாங்களே, அது போல டபுள் ஆக்டிங் பண்ணுது.
இந்த சக்தியா வந்த அம்மா என்ன பண்றாங்க, அவங்க ஒரு டபுள் ஆக்டிங் பண்றாங்க. திரோதான சக்தியா ஒரு 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 கேரக்டர் இருக்கு, அப்புறம் அருள் சக்தியா ஒரு கேரக்டர் இருக்கு. ஆக இந்த ரெண்டுமே அம்மா. அம்மாவை நம்ம அப்புறம் கடைசியா படிச்சுக்கணும், தெரிஞ்சு போச்சு இது அம்மா தான் சொல்லி. அம்மா எப்படியும் நம்மளை கைவிட மாட்டாங்க. அதனால அம்மாவை நம்ம கடைசியா படிச்சாலும் கோச்சிக்க மாட்டாங்க. மற்ற 3 பேரை பத்தி நம்ம இங்க படிக்க போறோம். சிவம், உயிர்கள், மலங்கள். உயிருள்ள பொருள்கள், உயிரற்ற பொருள்கள், நெற்றி கண்ணாகிய சிவபெருமான். இது நெற்றி கண்ணை அங்க வச்சிருக்காங்க, ஏன் இங்க வச்சிருக்கலாம் ஒரு கண். சிவபெருமானுடைய கண்ணை எடுத்து இங்கே வச்சிருக்கலாம். என்ன ஆகுது, இதுக்கும் இதுக்கும் கீழே இருக்குன்னு அர்த்தம். இதுக்கும் இதுக்கும் கீழே இல்லை, மேலே இருக்கணும். குதிரை வண்டி ஓட்டணும்னா குதிரைக்கு மேலே இருக்குதான் குதிரை வண்டி ஓட்ட முடியும். குதிரைக்கு கீழே உட்காந்துக்கிட்டு எப்படி குதிரை வண்டி ஓட்டுறது? அதாவது நெற்றி கண்ணன் மேலே இருக்கிறான், இது இரண்டும் இருக்கின்றது. இது ரெண்டையும் அவன் சேர்த்து இயக்கிக்கிட்டு இருக்கிறான். அவன் இயக்கலைன்னா இது ரெண்டுமே இயங்காது. உயிர் இருக்கிற பொருளும் இயங்காது, உயிரற்ற பொருளும் இயங்காது. அதுக்கு பேரு வியாபகம் என்று பெயர். அவனுக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. இதுதான் நம்ம பார்க்க போறோம். சிவம், உயிர்கள், மலங்கள் ஆகிய 3 பொருள்களும் அனாதி. அனாதி என்றால் இந்த 3 பொருள்களுமே தொடக்கமற்று இருந்தன. இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்க. அது ரொம்ப 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 டெக்னிக்கலான வேர்டு. அது தொடக்கமற்று இருந்தன அப்படின்னா டேட் ஆஃப் எழுதிக்கங்க. டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங், டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு இதுக்கு கிடையாது. எந்த ப்ராடக்ட்ல டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் போட்டாலும் அதுக்கு டேட் ஆஃப் எக்ஸ்பைரி உண்டு. மெடிசினல் ப்ராடக்ட்ல டேட்டே போட்டுருவாங்க. மற்ற சும்மா ஒரு செகண்ட் கிரேடு ப்ராடக்ட்ல எல்லாம் வந்து யூஸ் பிஃபோர் 12 months அப்படின்னு போடுவாங்க. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஃபேஸ் பவுடர் போடுறீங்கன்னா யூஸ் பிஃபோர் 36 months போடுவாங்க. ஏன்னா டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் போடணும், போடலைன்னா கம்பெனியை சீஸ் பண்ணிடுவாங்க. டேட் ஆஃப் பர்த் நமக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே என்ன? பெரும்பற்ற புலியூராணி பேசாத நாளெல்லாம் பிறவா நாள், பேசுற நாளெல்லாம் பிறந்த நாள். அப்போ ஹாப்பி பர்த்டே வருஷத்துல நமக்கு எத்தனை நாள்? அந்த வருஷத்துல அது லீப் இயரா நார்மல் இயரான்னு பார்த்துக்கிட்டு அத்தனை நாளும் நமக்கு பர்த்டே தான். ஆக சிவம், உயிர்கள், மலங்கள் ஆகிய 3 பொருள்தான். 3 பொருளும் அனாதி. காலத்தால் அதை தோற்றம் சிவத்திற்கும் உயிர்களுக்கும் மலங்களுக்கும் ஒரே வயதுதான் அப்படின்னு நான் சொல்றேன். ரொம்ப கொஞ்சம் நம்ப முடியாம இருக்கு. சிவபெருமானுக்கும் நமக்கும் ஒரே வயதா? சிவபெருமானுக்கும் என்னுடைய உயிருக்கும் ஒரே வயது தான். உங்க உயிருக்கும் உங்க உடம்புக்கும் என் உடம்புக்குமே வித்தியாசம் இருக்கு. கைலை துரைசாமிக்கு இங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற மாணவர்களுக்கும் வயசு வித்தியாசம் நிறைய இருக்கு. கைலை துரைசாமியுடைய உயிருக்கும் இங்க இருக்கிற மாணவர்களுடைய உயிருக்கும் டேட் ஆஃப் பர்த்ங்கிறது கிடையாது, வயசு ஒண்ணுதான். நீ ஏதாவது பெரிய டெலஸ்கோப்பை வச்சுக்கிட்டு நீங்க ஜேம்ஸ் வெப்புக்கு அதுக்கப்புறம் ஒரு வெப் இன்னொரு டெலஸ்கோப்பை ஒன்று போட்டு ஜேம்ஸ் 2 அப்படின்னு போட்டு அங்க போய் எப்போ பிறந்தோன்னு பார்த்தாலும் போய்கிட்டே இருக்கு. அண்ட பகுதின்னு உண்டை பிறக்கும். அண்டத்தையே பார்க்க முடியாதவன் எப்படி நம்ம பிண்டத்துக்குள்ள இருக்கிற உயிரை பார்க்க போறோம்? இது 3ம் ஒரே வயதுன்னு உங்களுக்கு நான் பிளண்டா சொல்றேன். 3மே தொடக்கமற்று இருந்தாலும் 3ம் சம அறிவு, சம ஆற்றல், சம குணாதிசயங்கள் கொண்டவை அல்ல. கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு இதோட சிறப்பை சொல்ல போறேன். 3மே அனாதி. சரி, அனாதியா இருந்தா 3 ஒரே மாதிரி தானே இருக்கணும் அப்படின்னு லாஜிக் தானே இது. இப்போ நானும் என்னுடைய பிரதரும், இவர் என்னுடைய ஓன் பிரதர், நாங்க ட்வின்ஸ் அப்படின்னு சொன்ன உடனேயே நம்ம உடனே கெஸ் பண்ணிடுவோம். அப்போ அவங்க ட்வின்ஸ்ன்னு சொன்னாலே அவங்க அப்பா அம்மா சேம், 2 பசங்களுக்கும் அப்பா அம்மா சேம், ராமலட்சுமணன் 2 பேருக்கும் அப்பா அம்மா சேம் தான் அப்படின்னு நம்ம பண்ணிடுவோம். ஓரளவு அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது, பயாலஜிக்கலி அவனுங்க ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, டிஎன்ஏ ஒரே மாதிரி தான் இருக்கும், பிளட் ஒரு மாதிரி தான் இருக்கும், இதெல்லாம் நம்ம கெஸ் பண்ணிடலாம். அதுபோல இந்த 3 பொருள்களும் அனாதி அப்படின்னு சொன்னா 3மே ஒரே மாதிரி இருக்கும்னு தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, இல்லையா? 3 பொருள் இருந்தது, இருக்கிறது, இருக்கும். ஆனால் டிஃபரன்ஸ் என்னன்னா இது 3த்துக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் மாறுது. ப்ராப்பர்ட்டிஸ் மாறுது, குணாதிசயங்கள் மாறுது. குணாதிசயம்னு எப்படி சொல்றது?
ஆற்றல்ல வித்தியாசம் இருக்கு. பெரியவன் முன்னாடி ராமன் வந்து அவன் பயங்கரமா நீட்ல இது கண்ட்ரியில ஃபர்ஸ்ட் நேஷனல் ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறான். லட்சுமணன் வந்து நீட்ல கடைசி ரேங்க் வந்திருக்கிறான். 2 பேரும் ஒரே நாள் ஒரே நேரம் ஒரே அம்மாவுக்கு ஒரே அப்பாவுக்கு ஒரே ஹாஸ்பிட்டல்ல பிறந்தவன். ஆக ஒரே நேரத்துல 2 பேரும் பிறந்தாங்க. ட்வின்ஸ் ட்ரிவின்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால 2 பேரும் ஒரே ஆற்றல் உள்ளவன் நினைக்காத. காமன் சென்ஸ். 2 பேருக்கும் ஒரே அறிவு இருக்கும்னு நினைக்காத. ஒரே குடும்பத்துல ஒருத்தன் ஏடிஎம்கேல பெரிய மினிஸ்டரா இருக்கான், இன்னொருத்தன் டிஎம்கே ஆட்சிக்கு வரும்போது அதே அப்பாவுக்கு பிறந்த இன்னொரு பிள்ளை டிஎம்கேல மினிஸ்டரா இருக்கான். அப்பாவுக்கு ஹாப்பி. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நம்ம மகள்ல யாரோ ஒருத்தர் ஆளுங்கட்சியில இருப்பாங்கன்ற மாதிரி. இங்க பொருள்கள் ஒன்றாக இருந்தாலும், இந்த பசங்க ட்வின்ஸாக இருந்தாலும், பெண்கள் அந்த இரட்டை குழந்தைகளாக இருந்தாலும், 2 குழந்தைகளுக்கும் உண்டான அறிவிலும் ஆற்றலிலும் குணாதிசயங்களிலும் வேறுபாடு இருக்கிறதை கண்கூட எல்லாரும் நம்ம வீட்டிலேயே பார்க்கணும். அதுபோல இந்த 3 பொருள்களும் ஒரே காலத்தில் இருந்தது, ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு காலத்துல நம்ம இப்படி சொன்னாலும் 3 பொருள்களுக்கும் உண்டான அறிவுலையும் ஆற்றல்லையும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்கு. இது புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வேணும்? இது புரியறதுக்கு ஒரு 3 மாசம் ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் போகணும். வெரி 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 டெட் ஈஸி இந்த சப்ஜெக்ட். இதை கொடுத்து படிக்க சொன்னாக்க 3 நாள்ல பட்டம் வாங்கிடலாம். 3மே ஒரே ஆற்றல். ட்வின்ஸ் 2 குழந்தைங்களும் ஒரே மாதிரி இல்லையே. ஒருத்தன் பெரிய போலீஸ் ஆபீசரா வரான், ஒருத்தன் பெரிய ரவுடியா போயிடுறான். பார்த்துருக்கோம் பல குடும்பங்கள்ல. சினிமாலையும் அப்படிதான் இருக்கு. சினிமாவில் டபுள் ஆக்டிங் ட்ரிபிள் ஆக்டிங்லாம் அப்படிதான் இருக்கும் சில படங்கள்ல. இவ்வளவுதான் சைவ சித்தாந்தம். முடிஞ்சிருச்சு. இனிமே படிக்கிறதெல்லாம் சும்மா டைம் பாசிங் படிக்கிறோம். சம ஆற்றல் சம அறிவு. இது 2லயும் வேறுபாடு இருக்கு. கேள்விக்கங்க. ஆஹா ஆஹா அப்படின்னு ஆல வேறுபாடு இருக்கு. அறிவுலையும் ஆற்றலையும் வேறுபாடு இருக்கு. நான் ஒரு உதாரணத்துல இப்ப நான் ட்வின்ஸ்ன்னு இப்ப சடனா வந்த ஞாபகம் ஒரு என்னுடைய மைண்ட்ல தோன்றதை வச்சு அந்த உதாரணம் சொல்றேன். பாடத்துல நான் எழுதும்போது எனக்கு தோன்றியது ஒரு பள்ளிக்கூடம். வாழ்க்கையே நமக்கு பள்ளிக்கூடம் தானே. அதனால பள்ளிக்கூடம் 9 மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? 9 இப்போ சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், தவறா எடுத்துக்காதீங்க. 7 மணிக்கு வகுப்பு ஆரம்பிக்குது அப்படின்னா ஆசிரியரும் 7 மணிக்கு வர்றாரு, மாணவரும் 7 மணிக்கு வர்றாரு. நாங்க எல்லாம் 7 மணிக்கு தானே வந்தோம். அப்போ நமக்கு எல்லாம் அறிவு ஒன்னா தானே இருக்கணும். ஏன்னா 7 மணிக்கு தானே வந்தோம். நீங்களும் 7 மணிக்கு வந்தீங்க, நானும் 7 மணிக்கு வந்தேன். எங்க ஐயா கந்தசாமி ஐயாவும் 7 மணிக்கு வந்தாருன்னா அவர் அறிவும் என் அறிவும் ஒன்னா. அவரு எங்கேயோ மலை மாதிரி இருக்காரு, நான் மடுகு மாதிரி இருக்கு. 2 பேரும் கிளாஸுக்கு ஒன்னா நுழையும். திருவிக்கா மண்டபத்துல சென்னையில கிளாஸுக்கு ஒன்னா உள்ள நுழைஞ்சிட்டாக்க அவர் அறிவு வேற, என் அறிவு 2ம் ஒண்ணுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆக ஒரே காலத்தில் இருந்து காலம் வயசு எல்லாம் ஒன்று அப்படின்னு இருந்தாலும் அறிவிலும் ஆற்றலிலும் 3 பொருள்களும் வேறுபட்டவை. இது பேசிக் ஃபண்டமெண்டல் காமன் சென்ஸ். என்ன வேறுபட்டவைன்னு தெரிஞ்சுக்கலாம். உதாரணமாக 9 மணிக்கு ஆரம்பிக்கும் ஒரு பள்ளியில் தலைமை ஆசிரியர் சிவபெருமான், வகுப்பு ஆசிரியர் உயிர்களாகிய நாம், மாணவர்கள். ஒரு டிஃபரன்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்காக அப்படி சொல்லியிருக்கேன். மாணவர்கள். ஸ்கூல் 9 மணிக்கு ஆரம்பிக்குது, ஃபர்ஸ்ட் பெல் 9 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? இந்த 3 பேருமே வந்துருவாங்க. HM இருப்பாரு, டீச்சர் இருப்பாங்க, மாணவன் இருப்பான். இப்போ 3 பேரும் 9 மணிக்கு ஸ்கூலுக்கு வந்தாங்களா? ஆமா. நாளைக்கும் வருவாங்களா? ஆமா. அப்போ 3 பேருக்கும் அறிவு ஒரே மாதிரி தான் இருக்கணும், ஆற்றல் ஒரே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சில மதம் சொல்லுது. எப்படிடா இருக்கும்? இது வேற அது வேறடா. ஆக இது 3ம் அனாதி பொருள் என்பதில் நமக்கு மாற்றமில்லை. 3 பொருள்கள் தான் இருந்தது, 3ம் அனாதி பொருள்கள். இந்த 3த்துக்கும் அறிவிலும் ஆற்றலிலும் வேறுபாடு உள்ளது. அதுதான் நான் இங்க சொல்லியிருக்கிறேன். இந்த வகுப்பு ஆசிரியர், மாணவர் இவங்கெல்லாம் ஒரே அறிவு உடையவர்கள், ஒரே ஆற்றல் உடையவர்கள்னு சொல்ல முடியாது. தலைமை ஆசிரியருடைய அறிவு வேற, வகுப்பு ஆசிரியருடைய அறிவு வேற. வகுப்பு ஆசிரியருக்கு அவர் அறிவு இருந்ததான் இவர் தலைமை ஆசிரியர் ஆயிருப்பார். மாணவனுக்கு வகுப்பு ஆசிரியர் அளவுக்கு அறிவு இருந்தாதான் இவன் டீச்சர் ஆயிருப்பானே. ஆக அறிவுல வேறுபாடு இருக்கு. 3 பேருக்குமே வேறுபாடு இருக்கு. HMக்கு இன்னும் நிறைய அட்மினிஸ்ட்ரேஷன் நாலேஜ் எல்லாம் அவருக்கு இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கும். டீச்சருக்கு அது இருக்காது, மாணவனுக்கு அது கூட இருக்காது. ஆக இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கிற உதாரணம் இந்த இடத்துக்கு மட்டும்தான். நீங்க இதை எடுத்துட்டு போயிட்டு வேற எங்கேயாவது பார்க்கக்கூடாது. பேர் ஏகதேச ஓமம், இது உதாரணம்னு பேர். இந்த இதை சொல்றதுக்காக நான் இந்த பள்ளிக்கூடத்தை சொல்லியிருக்கிறேன். இப்போ இதை எடுத்துட்டு போயிட்டு, ஐயா இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? ஒரு சிவபெருமான் சொன்னீங்க, உயிர்கள் சொன்னீங்க, இன்னொன்னு ஜட பொருள் சொன்னீங்க, உயிரற்றவை.
இப்ப இந்த 3 உதாரணத்துல அப்ப என்ன மாணவன் ஜட பொருளா? அப்படிலாம் கேட்கக்கூடாது. அதிக பிரசங்க தான். சொல்ற பாயிண்ட்டுக்கு இந்த உதாரணம் புரிஞ்சுதா? க்ளோஸ். அடுத்த பாயிண்ட்டை புரிய வைக்கிறதுக்கு வேற சொல்ல போறேன், அதை கேட்டு இதை எடுத்துட்டு போய் அங்கே மாட்டினா அது உங்களுடைய மிஸ்டேக், என்னுடைய மிஸ்டேக் இல்லை. நான் என்ன சொல்ல வர்றேன், 9 மணிக்கு எல்லாரும் வர்றாங்கிறதுனால எல்லாருக்கும் ஒரே மாதிரி அறிவுன்னு சொல்லிடாதப்பா அப்படின்னு சொல்றேன். இது கை நாட்டுக்கு கூட ஈஸியா புரியும். மாணவர்கள் அதுபோல சிவம், உயிர்கள், மலங்கள் ஆகிய மூன்றும் அனாதி அப்படின்னு சொன்னாலும் இவை அறிவில் வேறுபட்டவை. முதல்ல அறிவை எடுத்துக்குவோம், ஆற்றலை பத்தி அப்புறம் பேசுவோம். ரொம்ப சிம்பிள் தானே. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? 3 சப்ஜெக்ட் தான் இது வரைக்கும் பேசியிருக்கோம். 3 பொருள்கள் தான் இருக்கின்றது. உயிரற்ற உயிர் இல்லாதது ஒன்று, உயிர் உள்ளது ஒன்று, சிவபெருமான் ஒன்று. மூன்றும் அனாதி பொருள்கள். அனாதி மீன்ஸ் பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ்லையும் இருக்கும். 3 அனாதியில இருக்குது அப்படிங்கிறதுனால இது 3 ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரே அப்பா அம்மா வயிற்றுல பிறந்த ட்வின்ஸ், குணம் வித்தியாசப்படுது, அறிவு வித்தியாசப்படுது. அதுபோல இந்த 3 பொருள்கள் இருந்ததுன்னு நம்ம சொன்னாலும் குணத்திலையும் அறிவுலையும் வேறுபாடு இருக்கு அப்படிங்கிறதா இது. சரி, இப்போ என்ன வேறுபாடு? அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். என்ன வேறுபாடு? இது 3 இதில் என்ன வேறுபாடு? இப்போ நம்ம ஒரு முழு அறிவு, ஃபுல் மார்க் வாங்கினவன என்ன சொல்றான்? 100% சென்டம் அப்படின்னு சொல்றோம். இப்போ சிவபெருமானுக்கு எவ்வளவு அறிவு இருக்கு? சிவபெருமானுக்கு எவ்வளவு அறிவு இருக்கு? அவர் காலில் நகம் இருக்கா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. அவர் தலையில எவ்வளவு அறிவு இருக்குன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? கருப்பு சட்டை போட்டவன் அவனுக்கு தெரிஞ்சதை சொல்லுவான், கிணத்து தவளை மாதிரி. சிவபெருமானுக்கு எவ்வளவு அறிவு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, அதுக்கு மேத்மெட்டிக்ஸ்ல இன்ஃபைனைட்னு சொல்லுவாங்க. அது அழகில் சோதியன், அழகில் ஜோதியன் அப்படி பாடக்கூடாது. அழகு அப்படின்னாக்கா அழகா இருக்காரு, பியூட்டி கான்டெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அழகுன்னா அளக்க முடியாதவன் அர்த்தம். குண்டுலாச்சவன். அழகில் சோதியன், அழகில்லாத சோதியன். யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் கிடையாது அவனுக்கு. லிட்டர், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர். 1 கிலோமீட்டர் உயரம் இருப்பாரா? திருவண்ணாமலையில நின்னாரே 1 கிலோமீட்டருக்கு நின்று இருப்பாரா? அப்படிலாம் கிடையாது. அழகு இல்லாத அவனை அளக்கிறதுக்கு ஸ்கேல் கிடையாது இங்க. இன்னும் நாசாவும் ஐஎஸ்ஆர்ஓவும் கண்டுபிடிக்கல. அப்படிப்பட்ட சிவத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சென்டம்னு வச்சுக்கிறோம். 100க்கு 100% சிவபெருமானுக்கு அறிவு இருக்கு. 99.9.9.9 எல்லாம் கிடையாது. 100 மேட்டர் ஓவர். அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. அறிவுன்னு ஒன்று ஏதாவது நீ அளக்கணும்னா சிவபெருமானுடைய அறிவு 100. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் நீயே பார்த்து அப்படி சொல்லிடுவாங்க. அடுத்த உயிர்களுக்கு முழு அறிவு கிடையாது, 0 அறிவும் கிடையாது, எங்கேயோ நடுவுல இருக்கு. எனிதிங் பிட்வீன் 0.1 to 99.9 கூட நீங்க வச்சுக்கலாம். இது உயிருடைய அறிவின் ஸ்கேல், ரேஞ்ச், எந்த ரேஞ்சில் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். கரெக்டா சொல்ல முடியாது. 0.1ஆவும் இருக்கலாம், 99.9ஆவும் இருக்கலாம். ஆனா 100ன்னு சொல்லிட்டா லாஜிக் இல்லாம ஆயிடுச்சு. உலகமே தோன்றி இருக்காது. மற்றதெல்லாம் பத்தியே நம்ம கவலைப்படுறோம். ஆக இது ஏதோ நடுவுல இருக்கு. இன்னொன்னு இருக்கே, 3 பொருள்கள்ல இந்த அறிவற்ற பொருள், உயிரில்லாத பொருள். உயிர் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அறிவு இல்லைன்னு அர்த்தம். செத்து போயிட்டோம் அப்படின்னாக்க அறிவு வேலை செய்ய மாட்டேங்குதுல்ல. ஆக உயிரற்ற பொருள் என்று சொல்லக்கூடிய பொருளுக்கு உயிரும் இல்லை, அறிவும் இல்லை. அதோட அறிவு டெஃபினட்டா 0%. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. 0.00001% இருக்குமா? நோ. முழு முட்டை. அதுல ஒன்றும் புள்ளியெல்லாம் வைக்க வேண்டாம். ஒன்று முழு முட்டை, இன்னொன்று சென்டம். நம்ம நடுவில். நம்ம இப்போ இந்த கிளாஸில் 250 பேர் இருக்கீங்க. நம்மெல்லாம் கொஞ்சம் ஹை ரேஞ்சில், ஃபர்ஸ்ட் கிளாஸு, டிஸ்டிங்ஷன் ரேஞ்சில் இருக்கிறோன்னு அர்த்தம். நம்ம சிவன்னா என்னன்னு தெரியாதவனே 700 கோடி பேர், 700 crore people. எவ்வளோ? 700 people இல்லை, crore people கிடையாது. 700 crores of peopleக்கு சிவன்ற பேரே தெரியாது. பிட்டி, ஷேம். அப்போ
ஜீரோ பொருளுக்கு அது என்ன சொல்றது, நமக்கு நம்ம பேட்டரியில் சில பேட்டரி மொபைலில் மற்ற இடத்துலலாம் சார்ஜபிள் பேட்டரி, ஒன் டைம் யூஸ் அண்ட் த்ரோ பேட்டரின்னு 2 பேட்டரி இருக்கு. சார்ஜபிள் நம்ம சார்ஜபிள் பேட்டரி சார்ஜ் 100% காமிக்கும். அப்புறம் கொஞ்சம் தூரம் யூஸ் பண்ண சீக்கிரமாக இறங்கிடும். ஏறுறது மெதுவாக ஏறும், இறங்குறது சீக்கிரமாக இறங்கிடும். திடீர்னு ஜீரோன்னு போய் நின்று போயிடும். அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். பேட்டரி சார்ஜ் போட்டோன்னா சார்ஜ் ஆகிடும். இது சார்ஜபிள் பேட்டரின்னு ஒன்று. இன்னொன்று நான் சார்ஜபிள் பேட்டரின்னு ஒன்று இருக்குது. அது பேட்டரின்னு கூட சொல்லக்கூடாது. அது சார்ஜ் பண்ண முடியாது. சார்ஜ் பண்ணாலும் அது சார்ஜ் ஏறாது. இப்போ நீங்கள் இந்த மொபைல் இருக்குது, இதை மொபைல் இப்படி ஒரு பொருள் இருக்குது, இதை சார்ஜ் பண்ணுங்க, சார்ஜ் பண்ணால் சார்ஜ் ஏறாது. ஆக அந்த மலம் என்று சொல்லக்கூடிய, தலை என்று சொல்லக்கூடிய, பாசம் என்று சொல்லக்கூடிய அந்த ஜட பொருள்களுக்கு அறிவு ஜீரோ. அறிவை ஏற்றவும் முடியாது. யூஸ் அண்ட் த்ரோ. நம்ம சார்ஜபிள் பேட்டரி. சிவபெருமான் அவன் சூரியனுக்கே சார்ஜ் போடுவான். அவன் அப்படி திரும்பினான்னா இன்னொரு 1000 சூரியன் வரும். அதனால அவனை நம்ம கம்பேர் பண்ண முடியாது. இதுதான் இது மூணுத்துக்கு உண்டான டிஃபரன்ஸ். ஒன்று 100%, இன்னொன்று 0%, இன்னொன்று நடுவில் எங்கேயோ. சரியில் இருந்தால் கிரியையில் இருக்கலாம், யோகத்தில் இருக்கலாம், ஞானத்தில் சைவ சித்தாந்தம் பதிப்பசு பாசம்ங்கிறத காதில் கேட்க வந்துட்டோம் அப்படின்னா 50% தாண்டிட்டோன்னு அர்த்தம். இல்லைன்னா இது காதில் கேட்க முடியாது. இது 4வது நிலையாகிய ஞான நிலை சப்ஜெக்ட். அதனால தான் ஆசிரியர்கள்லாம் உட்கார்ந்துருக்குறாங்க. இவங்களாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் கூட உட்காரல, இதில் ஒருத்தர் கூட நிக்கல. காரணம் நம்ம சாதாரண சிலபஸ் இல்லை. இந்த பாடம் நம்ம படிக்கிறோம்னு சொல்லிக்கிறதுலேயே ஒரு கெத்து இருக்கு நம்ம. அதனால எல்லாத்தையும் இப்போ வாட்ஸ்அப்பில் போட்டு விடுங்க. ஐ எம் ரீடிங் சைவ சித்தாந்தம், சைவ சித்தாந்தம் படிக்கிறேன், நான் சைவ சித்தாந்த மாணவன் சொல்லிக்கிறேன். நான் ஆண்மகன் அப்படின்னு சொல்லிக்கிறத விட பெருமையானது நான் சைவ சித்தாந்த மாணவன் சொல்லிக்கிறது. மலட்டு ஆண்மகன் கூட நான் ஆண்மகன் சொல்ல கூச்சப்பட்டாலும் நான் சைவ சித்தாந்த மாணவன் சொல்லிக்கலாம். அருமையினும் அருமையான குவாலிஃபிகேஷனை இறைவன் நமக்கு கொடுத்துருக்குறான். செலக்ட் பீப்புள், VVVVIP-யா நம்மளை வச்சிருக்கிறார் சார். 100, 0, இன் பிட்வீன். இந்த அளவோடு நம்ம அடுத்ததுக்கு போவோம். அறிவு இந்த ஜீரோ இருக்கே, இப்போ ஷார்ட்டாக என்ன சொல்லியிருக்கேன், சிவம் என்பது முழு அறிவு கொண்டது. பூரணம் என்று சொல்வார்கள், முற்றும் என்று சொல்வார்கள், முழு என்று சொல்வார்கள். எந்த வார்த்தையில் வேணாலும் நீங்கள் அதை வர்ணிச்சுக்கலாம். 100க்கு 100, ஒரு மில்லிகிராம் கூட குறையாது. இன்னொன்று சார்ஜ் போட முடியாது, இன்னொன்று சார்ஜ் போடலாம். இதை நம்ம என்ன சொல்கிறோம், இறைவன் அறிவிக்காமலே அறியக்கூடியவன் சொல்கிறோம். ஏன்னா அவன் 100க்கு 100. இனிமே ஏதாவது இந்த உலகத்தில் நம்ம பேரங்காலத்து நம்ம பேரன் இருக்கான்ல, அவனுக்கு ஒரு பேரம் பிறந்து அப்போ ஏதாவது ஒரு ராக்கெட்டில் போய் ஒரு மண்ணை எடுத்துக்கிட்டு வந்து எதையாவது ஒன்றை கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம படிக்கிறதுல இருந்து எவனும் இது தவிர எதையும் கண்டுபிடிக்க முடியாது. சைவ சித்தாந்த சுடரில் நம்ம படிக்கிறத தவிர இந்த பிரபஞ்சத்தில் வேற பாடமே கிடையாது. மார்ஸுக்கு போனாலும் இதே வகுப்பு தான் நடக்கும். நடத்துறவர் வேற ஆளா இருப்பார். ஆக சிவம் என்பது முழு அறிவு, பூரண அறிவு கொண்டது. அதுக்கு அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று, அறிவிக்கிறதுக்கு தகுதி யாருக்கும் இல்லை. மற்ற 2 பேர் தானே இருக்கிறாங்க, இருக்கிறது 3 பேர் தானே. இருக்கிற 3 பேர்ல சிவபெருமான் முழு அறிவு, நம்ம அரை அறிவு, இன்னொன்று 0 அறிவு. இப்போ சிவபெருமானுக்கு அறிவு இன்னும் கொஞ்சம் கூட்டணும்னா யாரு பண்றது? இந்த 0 அறிவும் இந்த 50% அறிவும் இது போய் அதை கூட்ட முடியுமா? ரொம்ப 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 சிம்பிள் காமன் சென்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். 3rd ஃப்ளோர்லேருந்து கீழே வரணும்னா கீழே தான் வரும். மேட்டிலேருந்து பள்ளத்துக்கு தான் தண்ணி போகும். சிவபெருமானுக்கிட்ட இருந்து கீழே இருக்கிற 2 வேணா அறிவை பெறலாமே தவிர, இந்த அறிவில்லாத பொருள் சிவபெருமானுக்கு தினந்தோறும் அறிவை ஊட்டிக்கிட்டு இருக்கு அப்படிலாம் சொன்னாக்க காதில் பூ சுத்துற மாதிரி. நான் தோடு போட்டிருந்தா அவன்கிட்ட போய் சொல்லுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நம்ம உயிர்களாகிய நீங்களும் நானும் இன்னும் கோடானு கோடி 84 லட்சம் யோனி பேதங்களும் அறிவித்தால் அறியக்கூடியது. அறிவித்தால் அறியக்கூடியது. இதை சைவ சித்தாந்த ஆசிரியர்கள் நாங்கள் என்ன சொல்லுவோம், உயிர் அறிவித்தால் தான் அறியும், அறிவித்தால் தான் அறியும், அறிவித்தால் தான் அறியும். அப்படித்தான் கிளாஸ்ல நடத்துவாங்க.
நான் என்ன சொல்றேன், அறிவித்தால் அறியும், இட்ஸ் a blessing. இது ஏன் இது இன்னும் பெரிய சாபம் மாதிரி சொல்றிய? இன்னொன்னு இருக்கு, அறிவித்தாலும் அறியாது. அதோட கம்பேர் பண்ணும்போது நான் எவ்வளவு பரவாயில்ல. ஒரு மாணவன் 80 மார்க் வாங்கின மாணவனை நம்ம வீட்டுல என்ன பண்றோம், நம்ம பையனோ பேரனோ மார்க் 80 90 வாங்கி 90 தான் வாங்கியிருக்கிற அப்படி சொல்றான். அவன் மனசுல என்ன ஓடும் தெரியுமா? கிழவி நீ என்ன வாங்கினேன்னு எனக்கு தெரியும், நீ பள்ளிக்கூடத்துக்கே போகல, அந்த பக்கமே தலை வச்சு படுக்கல, நீ உன் காலத்துல காமராஜர் ஸ்கூல் கட்டுறதுக்கு முன்னாடி பிறந்தவ நீ, அதனால நீ பேசாத படிப்பை பத்தி, எனக்கு மூட்டை ஃபுல்லா புக் இருக்கு அப்படி சொல்லுவான். 90ஆவது வாங்கினானே அப்படி சொல்றான். இப்ப 90 வாங்குற மாணவன் இவன் 0ல இருந்து 90க்கு வந்திருக்கிறான் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சொல்லி கொடுத்திருந்தா அவனை 100 ஆக்கலாம். இது வாத்தியாரோட ஃபால்ட். சிவபெருமானை இப்படி நம்ம இந்த வாத்தியாரோட ஃபால்ட்டுன்னு நான் அப்படியே சர்வ சாதாரணமா சொல்ற மாதிரி, நமக்கு அறிவு இல்லை என்றால் அது சிவபெருமானுடைய ஃபால்ட்டு. அவனுக்கு அறிவு இருக்கு, எனக்கு அறிவு இல்லை, கொடுக்க வேண்டியது அவன் கடமை, இன்னும் கொடுக்கல, இப்போ அவன் தான் லேட் பண்றான். ஆக உயிர்கள் அறிவித்தால்தான் அறியும், அறிவித்தால் அறியும். இந்த வகுப்பு ஏன் நடத்துறோம்? உயிர்கள் அறிவித்தால் அறியும். பஞ்சபுராண நோட்டீஸ் அடிச்சு ஏன் கொடுக்க சொல்றோம்? உயிர்கள் அறிவித்தால் அறியும். 25,000 பேர் பாடிட்டாங்களே. 8 மாசத்துக்கு முன்னாடி அப்படி இல்லை, 8 மாசம் கூட இல்லை, அக்டோபர்ல ஆரம்பிச்சோம். ஓகே, எவ்வளோ ஆயிருக்கு? 7வது மாசம் ஆகிட்டு இருக்கு. 7 2 9 மாசம், 9 மாசம் குழந்தை. அறக்கட்டளை ஆரம்பிச்சே 10 மாசம் தான் ஆகுது. 10 மாசத்துக்கு முன்னாடி பஞ்சபுராணம் இல்லையா இருந்தது? உயிர்கள் அறிவித்தால் அறியும் என்பதற்கு பஞ்சபுராண இயக்கம். திருவாசகம் முற்றும் எழுதுதல் என்ன அது? சிவபெருமான் எழுதினார், சிவபெருமான் எழுதினான்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்றோம். நீ எழுதியிருக்கிறியா? இந்த கேள்வி கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? 30 நாள் கூட ஆகல, 300 பேர் எழுதியாச்சு. உயிர்கள் அறிவித்தால் அறியும். அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அறிவிக்கின்ற பொறுப்பை இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிறான். நான் ஏன் இந்த வகுப்பு எடுக்கிறேன்? பணம் சம்பாதிக்கிறதுக்காக. இதை எடுக்காம இருந்தேன்னா கோடி கோடியா சம்பாதிக்கலாம். அந்த பணம் நமக்கு தேவையில்லை, வேஸ்ட். அதை வச்சு என்ன பண்றது? பணத்தை வச்சுக்கிட்டு. ஆக உயிர்கள் அறிவித்தால் அறியும். மலம் தலை என்று சொல்லக்கூடிய பாசம் அறிவித்தாலும் அறியாது. இது புரிஞ்சிருச்சா? வெரி 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 ஈஸியான சப்ஜெக்ட். திரும்ப நான் 7ன்னு சொல்றேன். 3 பொருள் தான் இருக்கு, 3 அனாதி பொருள். 3ல அறிவுல வித்தியாசம் இருக்கு, இந்த விரல்லே வித்தியாசம் இருக்கு, ஹைட்ல வித்தியாசம் இருக்கு, வெயிட்ல வித்தியாசம் இருக்கு, 3லே வித்தியாசம் இருக்கு. இது போல ஒன்று 100 அறிவு கொண்டது, இன்னொன்று 0 அறிவு கொண்டது. இது அப்பப்போ அறிவித்தால் அறியும். ஒரு மாணவன் ஆசிரியருடைய பொறுப்பு என்ன? நல்லா படிக்கிற மாணவன் ஒருத்தன் இருப்பான், 100க்கு 100 வாங்குறவன். அவன் இன்னைக்கு என்ன நடத்த போறோமோ கிளாஸ்ல அவன் வீட்டிலேயே அவன் படிச்சுட்டு வந்திருப்பான். அவனுக்கு டீச்சர் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதுவே வளர்ந்துக்கும். அது இன்னும் ஒரு பின்னாடி பெஞ்சில் பட்டனை கழட்டி விட்டு 4-5 பேர் உட்காந்துருப்பாங்க, காலிஃப்ளவர் மாதிரி கட்டிங் பண்ணியிருப்பான். அவனுக்கு பாடம் நடத்துறதுக்கு நடத்தாமலே இருக்கலாம். அவன் நடத்தினா அதையும் தவறாக பயன்படுத்துவான். அதனால அவனை பேசாம விட்டுறது நல்லது. வாரீங்களா ராஜா? என்னை ஒரு ப்ரொஃபஸர் என்னைய அப்படிதான் கூப்பிடுவார். வாங்க தர, வாங்க 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 தரை அவர்களே, வாங்க வாங்க. என்னைய போய் அப்படி சொல்லுவார். அப்படின்னா அப்போ கெட்ட மாணவனை அவர் என்ன பண்ணுவாரு நீங்க யோசிச்சு பாருங்க. வந்துட்டார் தர, வந்துட்டார். நான் ஒன்றும் பண்ண முடியும், இந்த பட்டன் கழட்டி விட்டுருப்பேன் அந்த வயசுல, 18 வயசுல கழட்டி விட்டு. இத்தனைக்கும் அவருடைய வகுப்புனா நான் உடனே எடுத்து போட்டு, அது சும்மா அந்த டீனேஜில் கழட்டணும். அதுக்கே தர வர்றாரு அப்படி சொல்லுவாங்க. அவர் பேர் எல் சிதம்பரம்னு பேர், எல்சி அப்படின்னு சொல்லுவோம். அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல ஹெச்ஓடி. அவரை கண்ட காலேஜே அதிரும், நாங்களும் அதிருவோம். ஆக இந்த மாணவன் உருப்படாததுன்னு ஒன்று இருக்கு, அதுக்கு சொல்லி பாடம் நடத்தி பிரயோஜனம் கிடையாது. அதை விட்டு ஒரு செட்டு அவன் எப்படி இருந்தாலும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துடுவான், அவனை விட்டு. ஆசிரியருடைய கவனம்லாம் என்ன இருக்கும்? இந்த 40 மார்க் வாங்கி பார்டர்ல ஃபெயில் ஆகுற மாதிரி இருக்கானே, அவனை ஒரு 10 மார்க் வாங்க வச்சுட்டா பாஸ் ஆயிடும். பாஸ் போரும். இல்லைன்னா 50 வாங்குறானே இவனை 80 வாங்க வைக்கிறது எப்படி? 80 வாங்குறானே 99 வாங்க வைக்கிறது எப்படி? 99 ஒரு பையன் வாங்கி கிரிக்கெட்ல 99ல அவுட் ஆகுற மாதிரி அவுட் ஆகிடுறானே, இந்த முறை அவனை செஞ்சுரி ஆக்குறது எப்படி? இதுதான் ஆசிரியருடைய உழைப்பு அதுல இருக்கே தவிர 100க்கு 100 வாங்குற மாணவனை பத்தி அவர் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த ஆசிரியரே ரிசைன் பண்ணிட்டு போனாலும் அவன் எப்படி 100 வாங்கிடுவான். இன்னொருத்தன் இந்த ஆசிரியர் மாதிரி இன்னொரு 10 ஆசிரியரை வந்து டீச் பண்ணாலும் அவன் முட்டை தான் வாங்க போறான்.
அதனால அவனை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த இடையில இருக்கிற உயிர்களாகிய நாம் அறிவித்தால் அறிவோம், ஆக சிவபெருமான் அறிவிக்க வேண்டிய பணியை கையில் எடுக்கிறார். இல்லைன்னா அவர் பாட்டுக்கு பேசாமல் இருக்கலாம். நம்மளும் ஜடப்பொருளாக இருந்திருந்தோம் அப்படின்னா அந்த உலகம் தோன்றி இருக்காது, தோன்ற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகம் ஏன் தோன்றி இருக்கு? சிவபெருமான் உங்களுக்கும் எனக்காகவும் தோற்றிய உலகம் இது. யாருக்கு யாருக்கு நம்ம நன்றியோட இருக்கணும்? பூமி ஏன் இருக்கு, உலகம் ஏன் இருக்கு, நிலா ஏன் இருக்கு? உங்களுக்கும் எனக்கும் தான் இருக்கு. 9 கோள்கள் ஏன் இருக்கு? 7 கோள் வச்சிருக்கலாமே, உங்களுக்கும் எனக்காகத்தான் இருக்கு. நாளை காலையில சூரியன் ஏன் வருது? உங்களுக்கும் எனக்காகத்தான் வருது. எப்படியாவது நம்மளை கரையேற்றிடலாமான்னு பார்க்கிறாரு. கருணை கருணை கருணையே உருவமானவன் அவன். ஆக இந்த 3 பொருள்களை பற்றி படிக்க போகிறோம். ஒன்று சிவம் முழு அறிவு கொண்டது, இன்னொன்று உயிர்கள் அறிவித்தால் அறியக்கூடியது, இன்னும் கொஞ்சம் அதில் விட்டு விட்டு அறியக்கூடியது, மருந்து மருந்து அறியக்கூடியதுன்னு ஒரு வேரியேஷன் இருக்குது. அப்புறம் பார்த்துக்கலாம். பேசிக்காக நான் சொல்கிறேன். ஒன்று 100%, ஒன்று 0%, ஒன்று நடுவில் இருக்குது, இன்பிட்வீன் அப்படி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரமா? ஐயா 1 மணி நேரம் ஆச்சு, சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த 1 மணி நேரத்தை ஃபாஸ்ட் பண்ணிட்டோன்னா பின்னாடி ஒன்றுமே புரியாது. இதில் நம்ம தெளிவாக இருந்துட்டோம்னா இதோட நம்ம வகுப்பை 3வது அழகோட வகுப்பை முடிச்சிட்டாலும் நீங்கள்லாம் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபோரமில் நீங்கள் ஞானியாக பேசலாம். உங்களுக்கு முன்னாடி எவனும் எந்த கேள்வியையும் தைரியமாக கேட்க முடியாது. தலை நிமிர்ந்து உங்கள்கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் எவனும் பார்க்க முடியாது. சமயத்தை பொறுத்த வரைக்கும் வேற உலகியல்ல வேணா உங்களை விட பெரிய ஆள் எவனா இருக்கலாம். சமயம் எந்த சமயமா இருந்தானே, எந்த நாடா இருந்தானே, ஆப்பிரிக்கா காடா இருந்தானே, அவனை கூப்பிட்டே உன் சமயம் என்ன, என் சமயம் என்ன, அது என்ன சொல்லுது, நான் என்ன சொல்றேன், நான் சொல்றதை நான் உனக்கு ப்ரூவ் பண்றேன், நீ சொல்றதை நீ எனக்கு ப்ரூவ் பண்ண. அவங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன், நீ என்ன சொல்ற? உயிர் பொருள் இருக்கு, உயிரற்ற பொருள் இருக்கு, அதுவே எல்லாம் வாழ்ந்துக்குது சொல்லு. அதுவே எப்படிடா வாழும்? ஆடை கூட ஒருத்தன் மேய்க்கணும்டா. இவ்வளவு ஜீவராசிகளை மேய்ப்பன் இல்லாம எப்படிடா மேயும்? இதை நமக்கு சொல்றதுக்கு தான் ஜீசஸே ஆடு மேய்ப்பவனா இருந்தார். கண்ணன் ஃபுல்லா மாடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பான். கண்ணன் போய் மாடு மேய்க்கலாம், கண்ணன் மாடு மேய்க்கலாம். இந்த ஆன்மா கூட்டங்களை இறைவனாகியவன் மேய்க்க வேண்டியது இருக்குங்கிறதுக்காகத்தான் அவங்க ஷீப்பை ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறதுலாம் அவங்க சும்மா ஒரு டெமோ பண்ணி காமிக்கிறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், அவன்லாம் சும்மா ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான், நான் ஐடியில் இருக்கேன், ஐடி ஃபீல்டில் இருக்கேன்னு நினைக்கிறோம். நம்ம முட்டாள் நம்ம தான். அறிவு இல்லாத ஆணவ மலம் அறிவித்தால் அறியக்கூடிய உயிர்களின் அறிவையும் திறனையும் மறைத்திருக்கிறது. இதுதான் நம்மளுடைய பேக்ரவுண்ட். இதுல ரொம்ப 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 தெளிவா தரவா இருக்கணும். இதுல இந்த பாடம் ஃபுல்லா அதுதான் பேச போறோம். இதை மறந்துட்டோம்னா நம்ம இன்னைக்கு இருக்கிறதுக்கான காரணமே இல்லாம போயிடும். மற்றதெல்லாம் விடுங்க, சிவன் இருக்கிறாரா பெருமாள் இருக்கிறாரெல்லாம் அப்புறம் பேசலாம். நம்ம இருக்கிறதுக்கான அந்த எக்ஸிஸ்டன்ஸ், ஃபவுண்டேஷன் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், லிவிங், இந்த உடம்பு, இந்த கண், இந்த மூக்கு, இந்த வாய், இதுக்கெல்லாம் காரணம் தெரியாமல் போயிடும். அதனால இந்த பாயிண்டை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ இறைவன் 100%, உயிர்கள் இன்பிட்வீன், மலம் அறிவற்ற பொருள். இந்த மலம், பாசம், தலை என்று சொல்லக்கூடியதுல இன்னும் ஒரு சப்டிவிஷன் பண்ணா அதுல ஒரு 3 வகை பிரிக்கலாம். நம்ம ஏதாவது ஒரு என்ன சொல்றது, காட்டன் சாரி, சில்க் சாரி அப்படின்னு சொல்லி முதல்ல பிரிக்கிறோம். அப்புறமா சில்க்குக்குள்ள எத்தனை வகை இருக்கு நமக்கு? காஞ்சிபுரம் சில்க் ஒன்று இருக்கு, ஆரணி சில்க் ஒன்று இருக்கு. அதுபோல முதல்ல 3 பொருள்கள்னு பிரித்தோம். இப்போ அந்த மலத்தை இன்னும் கொஞ்சம் பிரித்தா ஆணவ மலம் ஒன்று, கண்ம மலம் ஒன்று, மாயா மலம் ஒன்று. எல்லாமே மலம்தான், சும்மா பிரிக்கிறோம் 3: ஆணவம், கண்மம், மாயை. இந்த ஆணவ மலம் என்பது அறிவில்லாதது. இப்போ அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அதான் அறிவு 0 சொல்லிட்டோம். இந்த ஆணவ மலம் என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ இந்த கண்ணாடி, நம்ம கண்ணாடி இருக்கு, என்னோட கிளாஸ் இருக்கு, இந்த கிளாஸ்ல இப்போ டஸ்ட் இருந்தது அப்படின்னாக்க நான் தெளிவாக பார்க்க முடியுமா? அதை பார்க்க முடியாது. இப்போ இது ஃபுல்லாக டஸ்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏன் கண்ணு இருக்கு, கண்ணாடியும் உள்பக்கத்தில் நல்லா தான் இருக்கு, வெளிப்பக்கத்தில் டஸ்ட் இருக்கிறதுனால என்னால் இதை படிக்க முடியல. அதுபோல இந்த உயிர் மட்டும், உடம்பை எடுத்துக்காதீங்க, உயிர் மட்டும்
இந்த ஆணவ மலம் வந்து கொஞ்சம் அதை டஸ்ட் மாதிரி மறைச்சிருக்கு. அதனால இந்த உயிருடைய அறிவு வெளியில தெரிய மாட்டேங்குது. இதுதான் நம்மளுடைய பேக்ரவுண்ட். வாட் இஸ் யுவர் பேக்ரவுண்ட்? டெல் மீ அபவுட் யுவர் பேக்ரவுண்ட். இன்டர்வியூவில் போனோன்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதான் கேட்போம். ஓகே, யூ டெல் அஸ் அபவுட் யுவர் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லும். மை பேக்ரவுண்ட், நான் அனாதி பொருள், நான் உயிர். என்னை அந்த ஜடப்பொருளாகிய மலத்தில் 3 வகை இருக்கிறது. ஆணவம், கண்மம், மாயை. அந்த ஆணவம் என்னுடைய உயிரை மறைத்திருந்தது. ஆக நான் 99% அறிவாக இருக்க வேண்டியவன் வெறும் 0.9% அறிவாக கிடந்தேன். எனக்கு அறிவு இருக்குங்கிறதும் எனக்கு தெரியாது. என்னுடைய அறிவு மறைக்கப்பட்டிருக்குங்கிறதும் எனக்கு தெரியாது. என்னுடைய அறிவை நான் எப்படி இந்த மறைப்பை விளக்குவதுங்கிறதும் எனக்கு தெரியாது. நாங்கிறதே கிடையாது. உடலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வெறும் உயிர் மட்டும் கிடக்கு. இப்படி உங்க பேக்ரவுண்டை சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா அவன் இன்டர்வியூ பண்றவனுக்கு பெரிய ஞானம் ஆயிடும். ஓகே, யூ ஆர் செலக்டட் அப்படின்னு போட்டுட்டு அப்புறம் அவங்களை தனியாக கான்ஃபரன்ஸ் காலில் கூப்பிட்டு உங்களை பேச சொல்லுவோம். எப்படி இவ்வளோ தெளிவாக சொல்கிறீங்க அப்படின்னு. சைவ சித்தாந்த சுடர் மாணவன் SS batch 4 அப்படி சொல்லுங்க. நீங்கள் B4 SS B4 என்ன நம்பர் என்ன 5042 அப்படின்னு சொல்லுங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியாது. என்ன இது? இங்கே தான் இருக்கு இந்த ஞானம். ஆக இந்த உயிராகிய ஒரு ஒரு பொருளை இந்த மலம் மறைத்து இருக்கிறது. அதோடைய அறிவு விளங்க மாட்டேங்குது. இந்த அறிவு லைட் இருக்கு, ஆக்சுவலாக பிரைட்டாக இருக்கு, ஆனால் மறைச்சிருக்கு. இப்போ மறைச்சிருக்கிறதுனால என்ன ஆகுது, உங்களுக்கு லைட் தெரியல. இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விலகிடுச்சு அப்படின்னாக்க லைட் தெரிஞ்சிருக்கு. இப்போ விலகிட்டதுனால லைட் வந்துருச்சு அதெல்லாம் இது லைட்டு ஏற்கனவே இருந்தது தான், மறைக்கப்பட்டிருந்தது. சிவபெருமான் என்ன பண்றாரு, இந்த மறைப்பை நீக்கிறாரு. இதை வேற யார் பண்ண முடியும்? மொத்தம் 3 பொருள் இருக்கு. இந்த லைட் அதுவா பண்ணிக்க முடியாது இல்லையா? இது இருக்குதே, இது அறிவில்லாதது. அதனால ஆஹா, இந்த லைட்டை வந்து நம்ம மறைக்கிறோமே, இது எந்த வகையில நியாயம், இட் இஸ் நாட் ரைட், இட்ஸ் நாட் ஜஸ்டிஃபைபிள் அப்படின்ட்டு அதுவா விலகி கொள்ளும். அப்படின்னா அது அறிவே கிடையாது. அது மறைச்சிருக்கோங்கிறதே அதுக்கு தெரியாது. ஆக்சுவலாக ஆணவ மலம் இன்னோசென்ட். நம்ம அது ஏதோ வில்லன் மாதிரி ஆணவ மலம் மறைச்சு அப்படிலாம் சொல்லுவோம். ஆணவ மலத்துக்கு மறைச்சிருக்கிறோங்கிறது அதுக்கும் தெரியாது. ஆணவ மலம் என்னை மறைச்சிருக்குங்கிறது லைட்டுக்கும் தெரியாது. நம்ம தலைவர் உள்ள இறங்குறார், இந்த திரையை நகர்த்துறாரு, அவ்வளவு. கோயிலில் அலங்காரம் பண்ணும்போது திரை போட்டிருப்பாங்க, அப்புறமா தீபம் காமிக்கும் போது திரையை நகர்த்துறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பார். டார்வினை கேட்டால் என்ன சொல்லுவான், அதுவே வெளிச்சம் வரும், அதுவே மறைஞ்சிக்கும், அதுவே ஸ்கிரீனை விளக்கிக்கும், அதுவே என்ன பண்ணணும்னு அதுவே பண்ணிக்கும். ஏண்டா அப்படி பண்றது எதுடா? அதெல்லாம் நீ கேட்காது, உடம்பே பண்ணிக்கும். ஆணவ மலமே நான் இந்த அறிவை மறைச்சிருக்கனேன்னு வருத்தப்பட்டு நாளையிலேருந்து நான் அறிவை மறைக்க மாட்டேன்னு சொல்லும். காது என்னடா காது அவ்வளோ மோசமான காதா? நீங்க பூ சுத்துறதுக்கு பயன்படுது, குத்துறதுக்கு பயன்படுது, முட்டாளுங்களா? லைட் மறைக்கப்பட்டிருக்கிறது, லைட் இருக்கிறது வெளியில தெரிய மாட்டேங்குது. சிவபெருமான் இந்த மறைப்பை நீக்குகிறான் உயிர்களுக்காக. இந்த கருணையை அவன் சொன்னான். நம்மளுடைய மனைவி செய்வாளா? நம் கணவர் செய்வாரா? அதை நம்ம பெற்ற அப்பா செய்ய முடியுமா? அம்மா செய்ய முடியுமா? சிவபெருமான் மட்டுமே செய்ய முடியும். ஏன்னா இருந்தது 3 பொருள் தான். உங்க அப்பாவே அங்க இல்லை, உங்க வீட்டுக்காரரும் அங்க இல்லை, அப்புறம் யார் வந்து அதை ரிமூவ் பண்றது? இன்னைக்கு ஆடு வெட்டுற, கோழி வெட்டுற சாமிகள் எந்த சாமியும் அங்கே இல்லை. எந்த சாமியாலையும் இதை பண்ண முடியாது. நீங்க உங்க கழுத்தையே அந்த சாமி கிட்ட வெட்டிக்கிட்டாலும் பண்ண முடியாது. சிவபெருமான் மட்டுமே இதை செய்ய முடியும். இது சிவபெருமான் நமக்கே தெரியும் போது சிவபெருமானுக்கு தெரியாதா? அவன் பார்க்குறான், அவன் ஸ்கூலில் பெரிய இன்டெலிஜென்ட், அவர் ப்ரொஃபஸர், அவர் பார்க்குறாரு, இந்த பையன் நல்லா படிக்கக்கூடிய பையன், இந்த பசங்களோட சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்கானே, இந்த பசங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் அப்படியே மறைச்சு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சாயங்காலம் டியூஷனுக்கு வா அப்படி சொல்லி, இல்லைனா இவனை இந்த A செக்ஷன்ல இருந்து தூக்கி B செக்ஷனில் படிக்கிற பசங்களோட சேர்த்து போட்டு எப்படியாவது இவனை படிக்க வச்சிடலான்னு பார்க்குறாரு HM. பையன் மேலே இருக்கிற அக்கறையில். பையன் கேட்கல, சார் நான் நல்லா படிக்கணும் வழி சொல்லுங்கன்னு இவன் கேட்கல. HM இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறார், டீச்சர் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறான்.
குருநாதன் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறான். நமக்கு பெரிய குருநாதன் சிவபெருமான், அவன் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறான். இப்போ நம் மேல நல்லா தெரிஞ்சுக்கணும், உயிராக நாம் அறிவு மறைக்கப்பட்டு கிடந்த பொழுது இந்த ஸ்கிரீனை விளக்குகிறேன் என்று தானாக முன்வந்து விளக்கியவன் சிவபெருமான். விளக்க முயற்சிச்சுக்கிட்டே இருக்கான், இன்னும் விளக்கி முடிக்கல. கொஞ்சம் கொஞ்சம் விலகின மாதிரி தெரியுது, அவ்வளோ. ஸ்க்ரீன் ரொம்ப தடிமனா இருந்தது, இப்போ லைட்டா ஒரு ஃபில்ம் மாதிரி தெரியுது. இந்த தான் சிவபெருமான். நமக்கு நம்முடைய பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த நிலைக்கு பெயர் கேவல நிலை என்று பெயர். உயிர் தான் உயிர் என்பதும் தெரியாமல், தான் ஆணவ மலத்தால் மறைக்கப்பட்டிருக்கிறோம் என்றும் தெரியாமல், ஆணவ மலத்திலிருந்து விலகக்கூடிய திறமையும் இல்லாமல், மறைக்கப்பட்டதே தெரியாது, அப்புறம் எப்படி அது விலகிறது? தாம் சிவபெருமானோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தாலும் அந்த அனாதியில நம்ம சிவபெருமானோட 2 பொருள் உயிர், மொத்தம் 3, 2த்துக்கு உயிர் இருக்கு, இன்னொன்னுக்கு உயிர் இல்லை. ஓகே, நம்ம உயிரும் சிவபெருமான் உயிரும் வேற வேற, அப்புறம் பேசுறேன் அதை. ஆக நம்ம இந்த ஜடப்பொருள் நம்ம கிடையாது, நம்ம சிவப்பொருள் அப்படிங்கிறது இந்த உயிருக்கு தெரியாது. இப்ப கூட தெரியல நமக்கு, அப்ப எப்படி தெரிஞ்சிருக்கும்? ஆக தலைவன் அந்த வேலையை செய்யறார். தலைவன் தான் இதை செய்ய முடியும். அவர் என்ன பண்றாரு? உயிர்களுக்கு அறிவிக்கிறார். இதை உயிர்களுக்கு, உங்களுக்கும் எனக்கும் இங்கே கந்தர்வக்கோட்டையிலையும் கன்னியாகுமரியிலையும் அறிவிக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணாரு? நந்தியம்பெருமான்கிட்ட சொல்லி, நந்தியை எல்லாத்தையும் போய் சொல்லு, பாவம் சொல்லு எல்லாருக்கும் அப்படின்னு அவரும் இந்த மாதிரி ஒரு சிலபஸை எழுதி, பதி பசு பாசம்னு சொல்லி நந்தியம்பெருமான் சனத்குமாரருக்கு சொல்லி, சனத்குமாரர் சத்தியஞான தரிசினிக்கு சொல்லி, சத்தியஞான தரிசி பரஞ்சோதி முனிவருக்கு சொல்லி, அவர் மெய்கண்டாருக்கு சொல்லி, அருணந்தி சிவத்துக்கு சொல்லி, மறைஞான சம்பந்தருக்கு சொல்லி, உமாபதி சிவத்துக்கு சொல்லி இன்னைக்கு நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். சிவபெருமான் விளக்கவில்லை என்றால் இப்போ இந்த பாடமும் நமக்கு விளங்காது. 23வது குருமகா சன்னிதானம் திருவாவடுதுறை கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்தில் 23வது குருமகா சன்னிதானம் அவர்கள் இந்த வகுப்பை ஏன் ஆசிரமத்தில் தான் நடத்தணுமா, வெளியில் நடத்தக்கூடாதான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அதனால நீங்களும் நான் இன்னைக்கு வீட்டில் நான் தான் அப்படி பேசிக்கிட்டே இருக்கேன், தண்ணி கூட குடிக்காம. நீங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. 23வது குருமகா சன்னிதானத்துக்கு நாம் இந்த உலகியலில் அவருக்கு நிறைய கடமைப்பட்டிருக்கிறோம். ஐயா வைத்தியநாதன் ஐயாவுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம், கந்தசாமி ஐயாவுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம், தியாகராசன் ஐயாவுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இல்லைன்னா நன்றி மறந்தவர்களாயிருக்கும். ஆக உயிர் அறிகின்ற திறமை இருந்தாலும், அறிவித்தால் அறியக்கூடிய உயிராக இருந்தாலும், தான் இந்த ஜடப்பொருள் எப்படி கிடக்குதோ அப்படியே கிடக்குது இந்த உயிர். குடிச்சவன் தான் போதையில இருக்கான்னா குடிக்காதவனும் போதையில இருக்கிற மாதிரி பேசுறான். அடிக்கடி குடியே சொல்லிட்டு இருக்கிறதுனால நான் ஏதோ குடிப்பேன்னு நினைச்சிடாதீங்க. சொல்றேன், சமூகத்துல அதுதானே நடந்துகிட்டு இருக்கு. போதை தான் இப்போ ஆண்டுகிட்டு இருக்கு எல்லாத்தையும். பள்ளிக்கூடத்து மாணவர்கள் கூட போதைக்கு வந்துட்டாங்க. இந்த போதை எந்த போதை? அங்கே நம்ம போதையில கிடந்தோம். முதல்லையே நம்ம போதை தான். போதை ஒன்றும் புதுசு கிடையாது. ஏதோ இந்த அரசாங்கம் தான் அப்படி பண்றாங்கலாம் நினைக்காதீங்க. ஏற்கனவே நம்ம போதையில தான் கிடந்தோம். நம்ம அதுக்கு பேர் கேவல போதைன்னு பேர், இப்ப சகல போதைன்னு பேர். கேவல நிலை, ஒரு செப்டிக் டேங்க்ல கிடக்கிற மாதிரி கிடந்தோம். ஒரு இருட்டு அறையில், பின்னாடி வரும்னு நினைக்கிறேன், இருட்டு ரூம்ல, இருட்டு லைட் போயிடுச்சுனாலே நமக்கு எதை எங்க வச்சோன்னு தெரியாது. குருடனுக்கு, கண்ணு தெரியாத ஒருத்தனுக்கு லைட் இருந்தாலும் தெரியாது. ஆக கண்ணு தெரியாத ஒருத்தனை இருட்டு, கரண்ட் இல்லாத ஒரு ரூம்ல நைட்ல போட்டு பூட்டி, அவன் கையையும் கட்டி போட்டு, காலையும் கட்டி போட்டு, வாயையும் அடைச்சி விட்டு, கண்ணுக்கு அது மேல ஒரு துணியையும் கட்டி, கருப்பு துணியையும் கட்டி போட்டா அவன் எப்படி கிடப்பானோ அப்படித்தான் நீங்க, உங்க அப்பா, உங்க அம்மா, உங்க பையன், பேரன், நம்ம எல்லாரும் அப்படித்தான் கிடந்தோம். இப்பதான் கருணை செயல்பட ஆரம்பிக்கும். கருணையை செயல்படுத்துறவளுக்கு பேர் பார்வதியின் பேர். சிவகாமி, சிவத்தை காமிக்கிறதுனால அவளுக்கு சிவகாமின்னு பேர். ஒரு பள்ளியில் படிக்காமல் மக்காக ஒழுங்கினமாக இருக்கும் மாணவன் சுமாரா படிக்கும் மற்ற மாணவர்களையும் படிக்க விடாமல் கெடுத்து, வாடாமச்சி போலாம், சும்மா வாடா, சும்மா வந்துட்டு வாடா, நாங்கள் போகிறோம், நீ பேசாம சும்மா கம்பெனி மட்டும் கொடுறான்னு முதல்ல அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறம் அவனை மாதிரியே இவனை ஆக்கிடுவான். பன்றியோடு சேர்ந்த கன்றும் மலம் தின்னும் அப்படி ஆக்கிடுவான். ஸோ இந்த ஆணவ மலம் என்ன பண்ணியிருக்கு? அறிவு பொருளை, நான் இப்போ வச்ச ஒரு உதாரணம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் லைட் ஆன் பண்ணும் போதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. லைட் ஆன் பண்ணும் போதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க.
இது மறைக்கப்பட்டிருக்குது, அவ்வளவுதான். சரி, ஆணவ மலம் எப்படி உயிரை மறைத்துள்ளது என்பதற்கு சில உதாரணங்கள். அரிசியை உமி மறைத்திருப்பது போல. ஒரு நெல் இருக்கு இல்லையா, நெல்லுல என்ன இருக்கு, மேல ஒரு எல்லோ கலர்ல ஒரு டஸ்ட் இருக்கு, உமி என்று சொல்லக்கூடிய டஸ்ட் இருக்கு. உள்ளுக்குள்ள அரிசி இருக்கு. மேல இருந்து பார்த்தா நமக்கு அரிசி தெரியாது, அரிசிக்கு நம்மள தெரியாது. ஏன் தெரியாது? மறைச்சிருக்கு, அதனால தெரியாது. எனக்கு முன்னாடி ஒரு வால் இருக்கு, இங்க இந்த வால்க்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, அந்த பக்கம் இருக்கிறவருக்கு நான் இருக்கிறது தெரியாது. ஏன்? வால் மறைச்சிருக்கு, அதனால தெரியாது. ஆக நான் அறிவு பொருளாக இருந்தாலும், நான் இருந்தாலும் அந்த பக்கத்தில் இருக்கவருக்கு தெரியல, ஏன்னா மறைப்பு இருக்கிறதுனால. அதுபோல அரிசியாக இருந்தாலும் இந்த உமி அதை மறைத்து இருக்கிறதுனால அரிசியை நமக்கு தெரியவில்லை. ஆக இதை விளக்குறதுக்காக நம்மளுடைய அருளாளர்கள் மாணவனுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ நான் எவ்வளோ உதாரணம் சொல்கிறேன், பள்ளிக்கூடத்து உதாரணம் சொல்கிறேன், இதை சொல்கிறேன், அதை சொல்கிறேன், ட்வின்ஸ் உதாரணம் சொல்கிறேன், போதையில் இருந்தான்னு சொல்கிறேன், இருட்டு அறைன்னு சொல்கிறேன், எதையாவது ஒன்று சொல்லி உங்களுக்கு புரிய வச்சிடலாமா அப்படின்னு எல்லா குருமார்களும் நமக்கு கஷ்டப்பட்டு உதாரணம் கண்டுபிடிக்கிறாங்க. அதில் ஒன்று, அரிசியை உமி மறைத்திருக்கிறது போல இந்த ஒரு உயிரை ஆணவ மலம் என்பது மறைத்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு வகை. நல்ல குளத்து நீரை பாசி மறைத்திருப்பது போல இன்னொரு உதாரணமா சொல்லலாம். ஒரு குளம் பார்த்தீங்கன்னா, குளத்துல இப்ப தண்ணியே இல்லை, தண்ணி இருக்கின்ற குளத்தை பார்த்தீங்கன்னா மேல கிரீனிஷா தெரியும், பாசி படர்ந்திருக்கும். அந்த பாசி அது ஒரு இது மாதிரி இருக்கும், என்ன சொல்றது, மேல லேயர் மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் கையால் தள்ளி விட்டாலோ காலால் தள்ளி விட்டாலோ இல்லை அது ஒரு ஸ்டோன் போட்டாலோ தட்டி விட்டோம்னா தள்ளி போயிடும். ஆக வாட்டர் நல்ல வாட்டராக இருந்தது, அதை இது மறைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு உதாரணம். நான் இப்போ உங்களுக்கு மொபைல் லைட்டில் இப்படி காமிச்ச மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்கிறாங்க, குளத்து நீரை பாசி மறைத்திருப்பது போல. புரியுதா? இதுவும் புரியலையா அவனுக்கு? சரி. செம்பு பாத்திரத்தில் களிம்பு கலந்திருப்பது போல. பித்தளை பாத்திரங்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா, செம்பு, காப்பர், அதெல்லாம் சொல்கிறோமே. காப்பர் நீங்கள் நல்ல பியூர் காப்பரை வாங்கி வச்சுருந்தீங்கன்னாக்க அது காப்பரில் ஆக்சிடேஷன் ஆகும். அட்மாஸ்பியரிக் ஏரில் இருக்கிற ஆக்சிஜன் அதை எடுத்துக்கிட்டு சியு காப்பரும் ஆக்சிஜன் O2வும் சேர்ந்து காப்பர் ஆக்சைடாக மாறிடும். காப்பர் ப்ளஸ் ஆக்சைடு, Cu ப்ளஸ் O2 ஈக்குவல் டு CuO2, காப்பர் ஆக்சைடு. அப்படி ஆயிடும். என்னதான் நம்ம எலுமிச்சம்பழத்தை போட்டு தேய்ச்சாலும், புளி போட்டு தேய்ச்சாலும், வேற ஏதாவது ஒரு கெமிக்கல் போட்டு தேய்ச்சாலும் ஒரு வாரம் கழிச்சுட்டு அது திரும்ப கருப்பாயிடும். கருப்பு எங்கேருந்து வந்தது? எங்கேருந்து வந்தது? ஆக்சிடேஷன்ல ஆச்சுன்னு நான் சொன்னேன். ஆக்சிடேஷன் எல்லாத்துலேயும் ஆகுது, ஏன் அதில் சில்வர்லையும் ஆக மாட்டேங்குது? ஏன்? இல்லது தோன்றாது. சர்க்காரியவாதம். ஆக்சைடு ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டி காப்பருக்கு இருக்கிறதுனால அது ஆக்சிடேஷன் ஆகுது, இல்லைன்னா ஆகாது. சத்காரியவாதம், கெமிஸ்ட்ரி இல்லை, சத்காரியவாதம். இல்லது தோன்றாது, நெருப்பு இல்லாமல் புகை வராது. செம்பு பாத்திரத்தில் களிம்பு கலந்திருப்பது போல. அது நம்ம வெளியில மட்டும் இருக்கு அப்புறம் போயிடுதுன்னு சொல்ல முடியாது, உள்ள இருந்தே அது வர்றதுனால. இப்போ உடம்புக்குள்ள இப்போ கேன்சர் இருக்கு, கேன்சர் உள்ளதான் இருக்கு, வெளியில ஸ்கின்ல தெரியாது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அப்படியே வர்றது மாதிரி. இப்படிலாம் பல உதாரணத்துல இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்போ அது புரியுதான்னு சொல்லி நமக்கு அருளாளர்கள் இன்னும் பல உதாரணங்கள் சொல்லலாம், 100 உதாரணம் சொல்லலாம். பரவலாக சொல்லக்கூடியது இந்த 3 சொல்லுவாங்க, அதனால அந்த 3ஐயும் நான் குறிப்பிட்டிருக்கேன். இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம்? நம்ம முழு அறிவு பெற்ற சிவபெருமான் இருக்கிறாரு, அறிவே இல்லாத ஆணவ மலம் இருக்கு, அறியும் திறன் மறைக்கப்பட்டு இருக்கின்ற உயிர்கள் இருக்கு. நமது முன்னோர்கள் அருமையான பழமொழிகளை நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார்கள். வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க இப்போ வர்றதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியாது, முன்னாடி போனதான் தெரியும். திருடனா பார்த்து திருண்டா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, திருடாதே பாப்பா திருடாதே. திருடனா பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, நம்மளா பார்த்து சைவ சித்தாந்தம் படிக்கலைன்னா ஆணவ மலத்தை ஒழிக்க முடியாது. அப்படி பாட்டு இருக்கு, அதனால பழைய பாட்டை கேட்கணும். இப்போ வர்ற பாட்டெல்லாம் சொகோ சோ சா ஜோ அப்படி பாடுறான், அது நம்ம எத்தனை தடவை கேட்டாலும் ஒன்றும் புரியாது நமக்கு. அதனால கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கணும். என்ன சொல்றாங்க? பூவோட சேர்ந்த நாரும் மனம் பெறும் அப்படின்னு ஒன்று இருக்கு. பூவோடு சேர்ந்த நார், மல்லிகை பூ இருக்கு, மதுரை மல்லிகை இருக்கு, அதை வாங்கிட்டு வர்றோம். கிலோ 2000 rupees ஆயிடுது இப்போ, ஆடி வெள்ளி ஆனா.
ஆடியில் வெள்ளிக்கிழமையில் 2000 ரூபாய்க்கு விற்கும், ஆவணியில் ஞாயிற்றுக்கிழமையில் 2000 ரூபாய்க்கு விற்கும், புரட்டாசியில் சனிக்கிழமையில் 2000 ரூபாய்க்கு விற்கும். ஏன்னா அந்த 3 நாள் தான் வாரத்தில் கடவுள் இருக்கிறது, ஒரு நாள் தான் இருக்கிறார், மற்ற நாள்லாம் அவர் லீவில் போயிடுறார். ஆக இந்த 2000 ரூபாய்க்கு இருக்கிற மல்லியை வாங்கி, மதுரை மல்லிகையை வாங்கி, அதை நம்ம ஒரு அந்த நூல் என்று சொல்லக்கூடிய காட்டன் த்ரெட்டில் அதை நம்ம அதை டைப் பண்ணிவிட்டு, அதை ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வச்சுருந்துட்டு, அப்புறமா அந்த பூவெல்லாம் எடுத்துட்டு இந்த காட்டன் த்ரெட்டை ஸ்மெல் பண்ணி பார்த்தோம்னா அதில் மல்லிகை வாசம் வரும். ஏன் இது அந்த பூவோடு சேர்ந்து இருந்த ஒரிஜினலாக இதுக்கு அந்த ஸ்மெல் கிடையாது, இயற்கையிலேயே கிடையாது, இதுக்கு இயற்கையிலேயே உண்டு. இந்த இயற்கையோட இருக்க பொருளோட இது சேர்ந்து கொஞ்ச நேரம் இருந்ததுனால இதுக்கும் மனம் வந்து விட்டது. ஆக நாம் சிவத்தோட சேர்ந்தா சிவம் வரும், சவத்தோட சேர்ந்தா சவம் ஆயிட வேண்டியது, ஐஸ் பாக்ஸ்ல வைக்க வேண்டியதான். இதுதான் நம்ம பெரியோர்கள் சொன்ன பழமொழி, பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் அப்படின்னு. நம்ம அடிக்கடி மற்றவங்கள்ட்ட பேசும்போது விளையாட்டுக்கு சொல்றோம், பூவோட சேர்ந்த நாரும் மனம் பெறுங்கிற மாதிரி நான் உங்களோட சேர்ந்து நான் இதாயிட்டேன். அவரோட எல்லாம் சேராது, சிவத்தோட சேர்ந்தா போ. இவரோட சேர்ந்து என்ன பண்ற, அவரே மாயை தான், நானும் மாயை தான், கொஞ்சம் நல்ல மாயை அவ்வளவுதான். அதனால நான் ஏதோ பெரிய ஜீவ ஒளின்னு நினைச்சிடாதீங்க, மாயை தான், கொஞ்சம் தூசி கொஞ்சம் கம்மியா இருக்கு அவ்வளவுதானே தவிர பெரிய ஞானம்னு நினைச்சிடக்கூடாது. ஆக பூவோட சேர்ந்த நாரும் மனம் பெறும், சிவத்தோட சேர்ந்த உயிரும் சிவமாகும். இதான் நம்ம பழமொழி. சைவ சித்தாந்த பழமொழி என்ன, சிவத்தோட சேர்ந்த உயிர் சிவமாகும், பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும், சிவத்தோட சேர்ந்த உயிரும் சிவமாகும், சச்சிதானந்தம் ஆகும், சாயுச்சியம் பெறும், முத்தி பெறும், ஹெவனுக்கு போகும். இதெல்லாம் தான் நம்ம வழக்கத்துல சொல்றது. பதி பசு பாசம் இந்த 3 பொருள்கள். 2வது பழமொழி ஒன்று இருக்கு, பன்றியோட சேர்ந்த கன்றும் மலம் தின்னும். கன்று பசும் கண்ணுக்குட்டி இருக்கு இல்லையா, பசுமாட்டோட குட்டி, அது ஆக்சுவலா வேற எதையும் சாப்பிடாது, தாய்ப்பால், அதுவும் அது பசும்பால், ஒரிஜினல் பசும்பால் குடிக்கிறது அது ஒண்ணுதான். அது கொஞ்ச நாள் இந்த பன்னிக்குட்டிகளோடவே சேர்ந்து விளையாண்டா என்ன பண்ணும் அப்படின்னா, அப்புறம் அது சாப்பிட்றதே இது சாப்பிடும். குடிக்க போற பசங்க, ஸ்மோக் பண்ற பசங்களோட நல்ல பையன் ஒரு வாரம் போய்கிட்டே வந்தானா என்ன பண்ணுவான், அப்புறம் இவனும் அதே கத்துக்க ஆரம்பிச்சிருவான். அதுபோல சிவத்தோட சேர்ந்தா சிவமாம் தன்மை பெறுவோம், மலத்தோட சேர்ந்தா மலமாம் தன்மை பெறுவோம். இதுக்கு நம்ம அடுத்து சொல்ல போறது சார்ந்ததின் வண்ணம். உயிர் எப்படிப்பட்டது அப்படின்னா சார்ந்ததின் வண்ணம். நல்ல பள்ளிக்கூடமா பார்த்து சேர்க்கிறோமே, எதுக்கு, அங்க போனாக்கா அங்க படிக்கிற என்விரான்மெண்ட் இருக்கிறதுனால நமக்குள்ள அங்க படிச்சிடும். சில பள்ளிக்கூடத்துல சேர்க்கறது இல்லைன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம், படிக்காம வீட்டுல இருந்தாலும் பரவாயில்ல அங்க சேர்க்க மாட்டேன்னு சொல்றோம். ஏன், அங்க போனா இருக்கிறதும் கெட்டு போயிடுங்கிறதுனால. நம்ம பிள்ளைக்கு எல்லாம் பண்றோம், நமக்கு என்ன பண்ணணும், சிவத்தோட சேர்ந்தா சிவமாகலாம், சவத்தோட சேர்ந்தா சவமாகலாம். என்ன பண்றது, பிள்ளைய ஸ்கூல்ல நல்ல ஸ்கூல்ல சேர்த்துட்டு வந்து வரும்போது நம்ம சினிமா தியேட்டர்ல உட்காந்து படம் பார்த்துட்டு தான் வரோம். பிள்ளைக்கு மட்டும்தான் சிவம், நமக்கு சவம். சரி, ஆக இந்த 2 பழமொழிகளையும் நீங்க மறந்துடக்கூடாது. பழமொழியை மறந்தாலும் ரூல் என்னங்கிறத தெரியணும். பெண்டுலம் மாதிரி கிளாக்ல எல்லாம் இங்கேயும் இங்கேயும் ஆடும்ல, அது போல இது. சிவத்தோட சேர்ந்தா சிவமா இருக்கலாம், சவத்தோட சேர்ந்தா மறுபடிய அப்படிங்கிற மாதிரி சவமாக இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கலாமா, இல்லை எப்படி இருக்கலாம், ஆனந்தமா இருக்கலாமா அப்படிங்கிற சாய்ஸ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதான் ஃப்ரீ வில் என்று சொல்வார்கள். அது சைவ சித்தாந்தத்தில் ஆகாமியம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல ஃப்ரீ வில்னு மற்ற மதங்கள் சொல்றத நம்ம ஆகாமியம் சொல்றோம். இதுதான் பதி பசு பாசம் என்ற 3 பொருள்களின் அறிவு நிலையில் வேறுபாடு. இது புரிஞ்சிருச்சுன்னு சொல்லிடுங்க எல்லாரும், எஸ் சொல்லுங்க. புரியலைன்னா இன்னொரு பெரிய புக் இருக்கு, அதை எடுத்து நடத்த ஆரம்பிச்சிடும். அதனால இதுலயே புரிஞ்சிருச்சுன்னு சொல்றது நல்லது. இதுல புரிஞ்சுக்காம என்ன இருக்கு, சிவத்தோட சேர்ந்தா சிவமாகும், சவத்தோட சேர்ந்தா சவமாகும். இந்த உயிரோட இயல்பு என்ன, எதுல சேருதோ அதுபடி இருக்கும். நல்லவனோட சேர்ந்தா நல்லவனாகும், கெட்டவனோட சேர்ந்தா கெட்டவனாகும். யூ டெல் ஹூ இஸ் யுவர் ஃப்ரெண்ட், ஐ வில் டெல் அபவுட் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னுடைய நண்பன் யாருன்னு சொல்லு, நான் உன்னைய பத்தி சொல்றேன். என் நண்பன் ஒருத்தர் அசோக்குமார் இருக்காரு, அவரு இப்பதான் பெயில்ல வந்தாரு, வரும்போதே ஒருத்தனை போட்டுட்டு திரும்ப உள்ள பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி இன்னொருத்தன் கோவர்தன் ஒருத்தன் இருக்கான், அவன் 12 வருஷமா உள்ளேயே இருக்கான். அப்புறம் ரஞ்சித் குமார்னு ஒருத்தன் இருக்கான், அவன் இப்போ கேஸ்ல இருக்கான். அப்படி சொன்ன உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க, போதும் நல்லா உங்களை பத்தி எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, இதுக்கு மேல எந்த இன்ட்ரோடக்ஷனும் வேண்டாம் அப்படின்னு ஸ்டாப் பண்ணிடும். ஏன்,
நீ சேர்ந்திருக்கிறது அப்படி இருந்தா நீ அப்படித்தான் இருப்ப அப்படிங்கிற. நான் சொல்றேன், என்னுடைய எல்லாம் இவ்வளோ மாணவர்கள் இருக்காங்க, என்னுடைய நண்பர்கள்லாம் திருநீர் இல்லாம இருக்க மாட்டாங்க. கங்காளன் திருநீற்றை மங்காமல் பூசி இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் திருநீர், நமசிவாயம், சிவாய நம, அப்புறம் என்ன அடையாளம், உருத்திராக்கம். சிவ அடையாளங்கள் என்ன இருக்கு? திருநீர் இருக்க வேண்டும், உருத்திராக்கம் இருக்க வேண்டும், நமசிவாய அல்லது சிவாய நம 5 எழுத்து மந்திரம் இருக்க வேண்டும், தோத்திரங்களில் இது பஞ்சபுராணம் இருக்க வேண்டும், சாத்திரங்களில் பதி பசு பாசம் ஆகிய முப்பொருள் உண்மை தெரிந்திருக்க வேண்டும். இவனுக்கு பேரு சிவனடியார்னு பேர், மற்றெல்லாம் சவ அடியார்னு பேர். சிவ அடியாரா இருக்கணுமா சவ அடியாரா இருக்கணுமா நீங்க பார்த்துக்கங்க. இப்போ இந்த 3 பொருள்கள் பார்த்துட்டோம், 3ம் அனாதின்றதை பார்த்துட்டோம். அனாதின்னு சொன்னாலும் காலத்தில் தான் அனாதியே தவிர அறிவுல வேறுபாடு பார்த்துட்டோம். ஒன்று 100%, ஒன்று 0%, ஒன்று இன்பிட்வீன். இந்த இன்பிட்வீன் ஏன் இன்பிட்வீனா இருக்கு அப்படின்னா மறைக்கப்பட்டிருக்கிறதுனால இன்பிட்வீனா இருக்கு. இல்லைன்னா இதுவும் 99.9.9% இருக்கும். மறைக்கப்பட்டிருக்கிறதுனால இதுக்கும் தெரியல, அது மறைச்சதுக்கும் தெரியல, மறைக்கப்பட்டவனுக்கும் தெரியல. என்னவோ இப்போ அவசரத்துல ஏதோ வீட்டுக்காரமா திட்டாங்கன்னு நம்ம ஏதோ ஒரு கத்தியை தூக்கி பண்ணிடுறோம், அவங்களுக்கு காதில் கிழிச்சிருது, அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடும். அப்புறம் தான் தெரியுது, தங்கமே தெரியாம பண்ணிட்டேம்மா மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்றோம். அது போல நம்ம தெரியாம, நம்ம ஒன்றும் தெரியாம நம்ம பாட்டுக்கு பேசாம இருக்கிறோம். இந்த நிலைக்கு பெயர் கேவல நிலை என்று பெயர். இந்த நிலையில் இருந்த நம்மை திருத்த ஆரம்பிக்கிறார் சிவபெருமான். இப்போ உங்களுக்கு பிடித்தவர்கள்லாம் யாரு, உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் யாரு, நீங்க யார் யாருக்கெல்லாம் நன்றி கடன் பட்டிருக்கீங்கன்னு ஒரு பேப்பர்ல எழுதிக்கிட்டே வாங்க. பக்கம் சிவபெருமான் அன்று நமக்கு என்ன பண்ணாங்கிறத யோசிச்சு பாருங்க. அனாதியிலேயே கேவல நிலையில் நாம் இருந்தபோது நம்மை சகல நிலைக்கு கொண்டு வந்து மீட்டெடுத்து சகல நிலைக்கு கொண்டு வரும்போது நம்ம கேட்காம, அவன் எதுவும் பிரதி உபகாரம் எதிர்பார்க்காமல், இதை இவனுக்கு பண்ணுனா நாளைக்கு நமக்கு தேங்காய் உடைப்பான், அதுக்காக அவன் பண்ண, உன் தேங்காய் அவனுக்கு எதுக்கு, அவன் தான் தேங்காயை படைக்கிறான், அவன் தேங்காயை நீ சின்ன தேங்காயை வாங்கி உடைச்சிட்டு அதையும் 2 முடியையும் வீட்டுக்கே எடுத்து போறதுல என்ன இருக்கு? உடைச்சோன்னு பேருக்கு உடைச்சிட்டு 2 முடியையும் கொண்டு வந்துரு வீட்டுக்கு, அப்படி சொல்லியே அனுப்புறாங்க வீட்டில். ஆக கேவல நிலையில் இருந்த நம்மை எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல், ஒரு பேங்க்ல லோன் கொடுத்தாலும் பிரதிபலன் எதிர்பார்ப்பாங்க. ஒரு அரசியல் கட்சி மிக்சி கிரைண்டர் கொடுக்குறேன்னு சொன்னா பிரதிபலன் எதிர்பார்ப்பாங்க. ஓட்டுக்கு 500 ரூபா தர்றேன்னு சொன்னா பிரதிபலன் எதிர்பார்த்து தான் கொடுக்குறான். ஓட்டு எனக்கு போடுங்கிறதுக்கு தான் கொடுக்குறான். இதை தர்றேன், அதை தர்றேன், அதை தர்றேன், இதை தர்றேன்னு சொன்னாக்க என்ன பிரதிபலன் எதிர்பார்த்து பண்றான். ஏப்ரல் 19ஆம் தேதிக்கு முன்னாடி காலையில ஒருத்தன், மத்தியானம் ஒருத்தன், சாயங்காலம் ஒருத்தன் கலர் கலரா வீட்டுக்கு வந்தான். இப்போ ஒரு நாய் நம்ம வீட்டுக்கு வர மாட்டேங்குது. ஏன்? அவனுக்கு ஆக வேண்டியது ஆயிடுச்சு. நம்ம நேரத்தையும் கொடுத்துட்டு பணத்தையும் விட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறோம் நம்ம. ஆக சிவபெருமான் உயிர்கள் கேட்காமலேயே, அவன் உயிர்களிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காமலேயே உயிர்களுக்கு உதவினான், உதவிக்கொண்டே இருக்கிறான், உதவிக்கொண்டே இருப்பான். எது வரைக்கும் இருப்பான்? அவனுடைய நிலையை நம்ம அடையிற வரைக்கும் இருப்பான். எதுக்காக உதவுறான்? தன்னை கொடுப்பதற்காக உதவுகிறான். நீங்க உலகத்துல எந்த சமயத்திலையும், எந்த மதத்திலையும், எந்த ஜாதியிலையும், என்ன ஸ்கூல்லையும், எந்த தெருவுலையும், எந்த அரசியல் கட்சியிலையும் தன்னிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுப்பாங்க. தன்னையே கொடுக்கறதுக்கு ஒருவன் இருக்கிறான் என்றால் சிவபெருமானை தவிர வேற யாராகவும் இருக்க முடியாது. வேற யாரும் அந்த பொசிஷனை எடுக்க முடியாது. எனக்கு இப்போ தஞ்சாவூர்ல நால்வர் விழா நடக்குது, நீங்க ஏதாவது ஒரு டொனேஷன் பண்ணீங்கன்னா அங்க நல்லா அன்னதானம் பண்ணலாம், அன்னம்பாளிப்பு பண்ணலாம் அப்படின்னா நான் எவ்வளவு கொடுப்பேன்? ஓகே 10,000 தரேன் அப்படின்னு சொல்லுவேன். 10,000 தரேன். சரி, 10,000 என்னிடம் இருக்கு, 10 லட்சம் இருக்கு, அதுல 10,000 தரேன் சார். என்கிட்ட இருக்கிறதுல கொஞ்சம் கிள்ளி கொடுக்கறதுக்கு நான் நினைக்கிறேன். சிவபெருமான் என்ன சொல்றாரு? தஞ்சை நால்வர் விழாவுக்கு தன்னையே தரேன்னு சொல்றேன். என்னையை எடுத்துக்க, வித்துக்கொள், ஒற்றிவை, என்ன வேணாலும் பண்ணிக்க, இந்த உடலும் உயிரும் நால்வர் விழாவுக்கு தான் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? நான் அப்படி சொல்றதை கேட்டா எங்க வீட்டிலேயே ஒய்ஃப் ஒத்துக்க மாட்டாங்க. என்னங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல சிவபெருமான் சாதாரண நீதிகளுக்கு உயர்ந்தவன். நம்மளுடைய அறிவு கண்ணில் பார்த்தா அவனை முட்டாளாத்தான் பார்க்க முடியும். இப்படி போய் அவனாவது பண்ணுவானா? தன்னையே கொடுக்குறேன்னு யாராவது சொல்லுவானா? ஃபர்ஸ்ட் கோபம் யாருக்கு வரும்? பார்வதிக்கு தான் வரும். இப்போ எனக்கு மட்டும்தான் நீ சொந்தம், வேற யார்ட்டையும் உன்னை கொடுக்கக்கூடாது சொல்லுவான்.
உடனே அதை நம்பிதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கிறேன். நீ பாட்டுக்கு உடனே அவருக்கு கொடுக்குறேன், இந்த அம்மாவுக்கு கொடுக்குறேன், அந்த அப்பாவுக்கு கொடுக்குறேன், நீ ஏதாவது ஓடுறியே அப்படிலாம் அவங்க கண்டிஷன் போட ஆரம்பிச்சிருவாங்க. தன்னையே கொடுக்கின்ற ஒரு பெருமான் தன்னை கொடுப்பதற்கு இந்த உயிரை திருத்தி கொண்டே இருக்கின்ற பெருமான். இதான் கருணை ஸ்கொயர்னு சொல்லலாம். இதான் சிவபெருமானுடைய கருணை. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில எதுவுமே கஷ்டம் கிடையாது. நமக்கு எல்லாமே இப்போ காமிச்சானே கருணை, அந்த கருணை தான் இந்த உலக இயக்கத்திற்கு காரணம். பூமி ஏன் சுத்துகிறது? சிவபெருமான் ஆணவ மலத்திலே அறிவு மறைக்கப்பட்டு கிடக்கின்ற உயிர்களுக்கு அறிவு மறைப்பை, ஆணவ மலத்தை நீக்கி உயிருக்குண்டான ஒரிஜினல் குவாலிட்டியை வெளியில காமிக்கிறதுக்கு, அது தன்னை போல அதை ஆக்குவதற்காக அவன் படைத்தது தான் இது எல்லாமே. எந்த ஃபார்முலாவை நீங்கள் எடுத்து ஃபுல்லாக ரூட்டுக்கு நீங்கள் அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி போனாலும், இப்போ சயின்டிஸ்ட்லாம் இருக்கிறாங்க லேபில், முதல்ல என்ன சொன்னாங்க? ஆட்டம்னு எதுவுமே கிடையாது, பல்லுனா பல்லு தான், ஒரு பல்லு தான் அப்படி சொன்னாங்க. அப்புறம் 32 பல்லு சொன்னாங்க. அப்புறம் கடா பல்லு வேற, முன்பல்லு வேற சொன்னாங்க. அப்புறம் சிங்கப்பல்லு வேற சொன்னாங்க. அப்புறம் பல்லுக்குள்ள ஆட்டம் இருக்கு சொன்னாங்க. அதோட முடிஞ்சிருச்சு சொன்னாங்க. அப்புறம் ஆட்டம்ங்கிறது ஒரே பொருள் தான் சொன்னாங்க. அப்புறமா லென்ஸ் கொஞ்சம் டீப் ஆனவன்னு என்ன சொல்லிட்டாங்க? ஆட்டம்ல எலக்ட்ரான் இருக்கு, புரோட்டான் இருக்கு சொன்னாங்க. அப்புறம் புரோட்டான் இருக்கு, நியூட்ரான் ஒன்று இருக்கு அப்படி சொல்றாங்க. அப்புறம் வேலன்ஸ் எலக்ட்ரான் ஒன்று இருக்கு அப்படி சொல்றாங்க. அப்புறம் அது அது உள்ள ஒண்ணுமே இல்லை, ஒரு இது இருக்கு, ஸ்பேஸ் இருக்கு அதுக்குள்ள, அது இன்னும் லென்ஸ் பார்க்கல. அந்த ஸ்பேஸுக்கு பேரு தமிழ்ல சிவபெருமான்னு பேர். இங்கிலீஷ்ல ஸ்பேஸ்ன்னு சொன்னா தமிழ்ல சிவபெருமான் அர்த்தம். கடவுளே, இதுக்குதான் சைவ சித்தாந்தம் படிக்கிறது. அந்த ஸ்பேஸை நீங்க ஆராய்ச்சி பண்ணி பண்ணி பாருங்க, உங்க அறிவுக்கு எட்டாது. அவன் நுண்ணியன், அணுவுக்கு அணுவானவன், அண்டத்துக்கு அண்டமானவன். அண்டங்களெல்லாம் நிக்கிறதுக்கும் அவன் தான், அணுவுக்கு அணுவும் அவன். அணு எப்படி இயங்குது? சிவபெருமான் இயக்குவதால் இயங்குகிறது. சிவபெருமான் இயக்குவதால் ஜடமாகிய சூரியனே சுத்துது, பூமியே சுத்துது, புளூட்டோ சுத்துது, மார்ஸ் சுத்துதுங்கும் போது அணு சுத்தாதா? சிம்பிள் லாஜிக். நம்ம தலைவன் யாரு? இப்படி இந்த அண்ட சராசரங்களை படைக்கின்றவன், காக்கின்றவன், ஒடுக்குகின்றவன், மீண்டும் பிறப்பிக்கின்றவன் நம்மளை பார்த்து நமக்கு ஒரு தண்டனையே கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. அவன் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம தண்டனையே கிடையாது, இன்னும் கொஞ்சம் கொடுன்னு சொல்லலாம். சிவபெருமான் யாருன்னு நமக்கு இப்ப தெரிஞ்சிருச்சுன்னா, இவ்வளோ பெரிய ஆளு சிவபெருமான், அவரு என்னைய தேடி இந்த கந்தரகோட்டைக்கு அங்க இருந்து யார் இந்த துரைசாமி இங்க இருக்கான்னு பார்த்து அங்க எனக்கு ஒரு தண்டனையை கொடுத்து இந்த நெட்டு ஒர்க் ஆகாம பண்ணி விட்டாரு அப்படின்னா, டே அவரு வந்ததே பெருசுரா. இப்போ பிரைம் மினிஸ்டர், இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் இங்க வர்றாரு, இங்க உட்காந்துட்டு என்ன இந்த ஊறுகாயில உப்பு இல்லைன்னு சொல்றாரு அப்படின்னா அதை கோபமா எடுத்துக்கிறதா இல்ல சந்தோஷமா எடுத்துக்கிறதா? பிரைம் மினிஸ்டர் கந்தரகோட்டைக்கு நம்ம வீட்டுக்கு சாப்பிட்டு இருக்காரு, அது இவ்வளவு பெரிய விஷயம். அது இன்னொன்னு, சிவபெருமான் என்னை சோதிக்கிறான் அப்படி சொல்லக்கூடாது. சிவபெருமான் என்னை தேடி சோதிக்க வந்தது உண்மையாக இருந்தால் அவன் எவ்வளவு பெரிய ஆளு, நான் எவ்வளவு பெரிய ஆளு, என்னை தேடி அவன் வந்ததே எனக்கு கிஃப்டியாது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது பத்தி மிஸ்சலேனியஸ், சில்ற கொசுறு, டோன்ட் கேர். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சிவபெருமான் என்ன பண்றாரு? உயிர்களுக்காக என்னென்னவோ பண்றாரு. உடனே நம்ம அம்மாவை செயல்படுத்துறாரு. பசங்கள்லாம் பாவம், நம்ம வீட்டில் அப்பா அப்படிதான் பண்ணுவார். புள்ள நல்லா படிக்கணும், என்ன எல்லாம் சொல்லிக் கொடு, ஹோம்ஒர்க்லாம் எழுதிட்டானான்னு பார்த்துக்க அப்படின்ட்டு இவர் போயிடுவார். அந்த அம்மா தான் உட்காந்து பாவம் இவனுக்கு ஹோம்ஒர்க் பார்க்கணும், மாமியாளுக்கு வெத்தலை பாக்கு சரி பண்ணி கொடுக்கணும், மாமனாருக்கு காஃபி நல்லா சூடாக போட்டு தரணும். அதுபோல் இந்த அம்மா தான் பார்க்க போகிறாங்க. இப்போ உடனே அம்மா செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்துக்குங்க, நமக்காக இப்போ பராசக்தி, ஆதிசக்தி, ஓம் சக்தி, எல்லா சக்தியும் இப்போ வரப்போகுது. இப்படி கேவல நிலையில் கிடக்கும் உயிர்களுக்கு சிவானந்தத்தை அருள கருணை கொள்கிறான் சிவபெருமான். இந்த கருணைங்கிற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்க. இந்த உலகத்துல இந்த மூளையை வச்சுக்கிட்டு, இந்த கண்ணை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பார்க்கிறோமோ அது பார்க்கறது அத்தனைக்கும் காரணம் சிவபெருமானின் இந்த கருணை. ஆணவ மலத்தில் பிடிபட்டு கிடக்கின்ற இந்த உயிரை மீட்டு எடுப்பதற்கு அவன் காட்டும் கருணை தான் இது எல்லாமே.
எதையுமே நம்ம குறையா எடுத்துக்க வேண்டியதில்லை. எல்லாமே அவனுடைய கருணை தான். எனக்கு ஏன் கொஞ்சம் முடியல அப்படின்னா அதுக்காக நான் வருத்தப்பட வேண்டியதில்லை. இது ஏன் கொஞ்சம் ஹேர் கம்மியா இருக்கு, சிவபெருமானுடைய கருணையால அது கம்மியா இருக்கு. இல்லைன்னா நான் பாட்டுக்கு கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு இப்படியே மேலே இங்கிலே பண்ணிக்கிட்டு அப்புறம் அப்படியே உருட்டிக்கிட்டு அப்புறம் அப்படி பண்ணிக்கிட்டு நான் பெரிய ஆணழகன் போல் இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கெட்டு போயிட்டு. சிவபெருமானுடைய கருணை நான் கெட்டு போயிடக்கூடாதுன்றதுனால கொஞ்சம் முடிய குறைச்சிட்டாரு. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இப்போ ஃபுல்லாகவே குறைச்சிருக்கலாமே, ஏன் கொஞ்சம் பின்னாடி இருக்கு அப்படின்னு கேட்கலாம். அதுவும் அவனுடைய கருணையால் தான் இருக்கு. எல்லாத்தையும் குறைச்சிட்டா மற்றவங்களை பார்க்கும்போது இவன் மனசு கஷ்டப்படுமே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வச்சிருக்கிறார். ஆக முடி வளர்ந்தாலும் அவன் கருணை, முடி கொட்டினாலும் அவன் கருணை, அது வெள்ளையானாலும் அவன் கருணை, கருப்பானாலும் அவன் கருணை, நம்ம பேசினாலும் அவன் கருணை, பேச்சு வராமல் போயிட்டாலும் அவன் கருணை, வீட்டில் படுத்திருந்தாலும் அவன் கருணை, ஹாஸ்பிட்டலில் பெட்டில் படுத்திருந்தாலும் அவன் கருணை. அவன் கருணை அன்றி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. இது நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா சிவபெருமான் மேலே நமக்கு கோபமே வராது. சுனாமி ஏன் வருது? அவன் கருணையால் வருது. அந்த உயிர்களுக்கெல்லாம் முத்தி கொடுக்கணும்னா எப்படி கொடுக்குறது? உயிர்களெல்லாம் கொலை பண்ணியாச்சு, 500 பேர் செத்து போயிட்டாங்க, 600 விசச்சாராயத்தை கொடுத்து செத்து போய் முத்தி கூட கொடுத்துருப்பான், யாருக்கு தெரியும்? கணக்கு வழக்கு அவனுக்கு தானே தெரியும், உனக்கு எனக்குன்னு தெரியாது. எப்படி சாராயம் குடிக்கிறவனுக்கு முத்தி கொடுப்பான்? அது அவனுக்கு தான் தெரியும். சாராயம் குடிக்கிறவன் முன்னாடி சரியகிரியெல்லாம் தாண்டி வந்துருந்துருப்பான், ஏதோ ஒரு காரணத்துல இப்போ தவற பண்ணியிருப்பான். அந்த கணக்கு கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு, அர்ஜுனனுக்கு புரியலன்னு சொல்லிட்டான். அர்ஜுனன் மாதிரி அறிவா உங்களுக்கும் எனக்கும்? இல்ல கிருஷ்ணன் மாதிரி நான் பெரிய இன்டெலிஜென்டா அவனுக்கு சொல்லித்தரதுக்கு. கிருஷ்ண பரமாத்மா ஈரடியாலே மூவுலகு அளக்கிறவன். இங்க ஒரு கால் அங்க ஒரு கால், உலகளந்த பெருமாள்னு பேரு. உலகளந்த பெருமாள் இருக்கிற 5 பேர்ல அவன் தர்மன், பீமன், இவனெல்லாம் சீண்டாம அர்ஜுனனை மட்டும் கையில வச்சுக்கிட்டான். ஏன்? இருக்கிறதுல கொஞ்சம் புத்திசாலியா இருக்கிறவன் இவன் தான். அந்த மோஸ்ட் பிரைட்டஸ்ட் ஸ்டூடெண்ட் அர்ஜுனன், மோஸ்ட் பிரைட்டஸ்ட் டீச்சர் கிருஷ்ணன். கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு இந்த கணக்கை சொல்றாரு. அர்ஜுனனுக்கு புரியல. உனக்கு புரியாது, நான் சொல்றதை கேளு, அம்ப விடு அப்படின்ட்டார். அவ்வளவுதான். பீஷ்மர், அவரு தாத்தா முப்பாட்டன், அதெல்லாம் உனக்கு புரியாது, எனக்கு புரியும், ஷூட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். அவர் கிருஷ்ணன் சொல்லி அர்ஜுனனுக்கு புரியாததை கைலை துரைசாமி சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருமா? இருந்தாலும் முயற்சி செய்வோம். சரி, ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம அந்த கேவல நிலை அப்படிங்கிறத இப்போ எப்படி மாற்றிருக்காருன்னு நானா கொடுக்குற உதாரணம் இது. ஒரு நல்ல ராஜ அம்சம் பொருந்திய அழகான கை குழந்தை குப்பை தொட்டியில கிடக்குது. ஒரு டஸ்ட்பின்ல ரோட் சைட்ல ஒரு குழந்தை கிடக்குது. பார்த்தாக்க அப்படியே கிருஷ்ணன் மாதிரியே இருக்கு. கையில புல்லாங்குழல் கூட வச்சிருக்குது. அப்படி 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 கையில புல்லாங்குழலோட ஒரு குழந்தை, அவனை பார்த்தாலே கிருஷ்ணன் தான் ஞாபகம் வருது. அப்படிப்பட்ட ஒரு குழந்தை டஸ்ட்பின்ல கிடக்குது, குப்பை தொட்டியில கிடக்குது, கார்பரேஷன் தொட்டியில கிடக்குது, நம்ம டஸ்ட்பின்ல கிடையாது. ரோட்ல இருக்கிற அந்த சாக்கடையில இருக்கிற ஒரு டஸ்ட்பின்ல கிடக்குது அப்படின்னா, ஒரு ஆண் பார்த்தா கூட அவன் என்ன ஒரு கல் மனது கொண்டவனா இருந்தாலும் அவன் கல் மனது கரைஞ்சிரும். நீராய் உருக்கி அப்படின்னு சொல்ற மாதிரி கரைஞ்சிரும். அதுவும் ஒரு தாய் பார்த்தான்னா அவ குழந்தையே பெறாதவளா இருந்தாலும் இந்த குழந்தைய விட்டுற மாட்டாள். 10 குழந்தைகளுக்கு தாயா இருந்திருந்தாலும் இந்த குழந்தைய விட்டுற மாட்டாள். ஓடி போய் அப்படியே அள்ளி கட்டி, பட்டுப்புடவை கட்டியிருக்கிறது கூட மறந்து போயிடும் அந்த அம்மாவுக்கு. அப்புறம் தான் தெரியும் அழுக்காயிடுச்சு. பரவாயில்ல, புடவை போனா வேற புடவை வாங்கிக்கலாம், இந்த பிள்ளை அப்படி சொல்லலாம். ஆக இந்த பார்வதி அம்மா நம்ம இப்படி சாக்கடையில கிடக்கிறத பார்த்துட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்ச. இப்ப நம்மளை முதல்ல கட்டி பிடிச்சது யாரு? பார்வதி, சிவகாமி. அவளை போய் கோயிலில் பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ரம்பா, ஊர்வசி, என்னப்பா இப்போ வர்ற சினிமா நடிகைகள் பேரெல்லாம் எனக்கு தெரியல, தமன்னா, ஏதோ சொல்கிறாங்க பேர், அதெல்லாம் இப்போ வர்றது. முதலில் நம்மை கட்டி அணைத்தது நம்மளுடைய தாயாகிய சக்தி. உடனே ஓடி போய் குழந்தைய தூக்கி எடுத்து நல்லா குளிக்க வச்சு நல்ல ஆடை அணிவித்து, இதெல்லாம் ஏதோ நான் சும்மா சினிமாவுக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நல்லா குளிக்க வச்சு மீன்ஸ் மறைப்பாற்றல் திரோதான சக்தியில் அழுத்தி பிறவியை கொடுத்து, பிறவிதோறும் கொடுத்து, அறிவு வளர்ச்சிக்கு ஏற்பாடு செய்து, மாயையில் மயங்க செய்து, மயங்கி தெளிய செய்து, இது மாயை,
இந்த உலகம் மாயை அப்படிங்கிறது இந்த உயிரை தெரிஞ்சு, அதைத்தான் நான் சும்மா சொல்லியிருக்கிறேன், நன்றாக குளிக்க வைத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எத்தனையோ பல கோடி பிறப்புகளாக நம்ம பிறந்துக்கிட்டே இருக்கிறோமே, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருவமாய் பறவையாய் பாம்பாகி, இதெல்லாம் என்ன? நல்லா குளிக்க வச்சுன்னு அர்த்தம். நல்லா குளிக்க வச்சு நல்ல ஆடை அணிவித்து குளிக்க வைக்கிற அம்மாவுக்கு பேரு திரோதான சக்தி, மறைப்பாற்றல், நமச்சிவாயத்தில் வர்ற நா என்று பெயர். அடுத்ததாக நம்மளை மேக்கப் பண்ற அம்மாவுக்கு பேரு நமச்சிவாயத்தில் வர்ற வா என்கின்ற அருள் சக்தி என்று பெயர். நம்மளுடைய வார்த்தையெல்லாம் என்னவோ ஐயா மேக்கப் பத்தி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. ஒன்னொன்னும் சைவ சித்தாந்த கருத்துக்கள் உள்ளுக்குள்ள பொதிக்கப்பட்டு அதை மேல உங்களுக்கு ஒரு கோட்டிங் கொடுத்துருக்கு. சின்ன குழந்தைக்கு ஏதாவது டேப்லெட் கொடுக்கணும், இந்தப்பா டேப்லெட் உனக்கு க்ளோஸ் மோஷனுக்கு டேப்லெட்டை சாப்பிடு அப்படின்னா போன்னு சொல்லிடுவான். அதுக்கு ஏதாவது அம்மா பேக்கேஜிங் பண்ணுவாங்க, பண்ணி அதை கொடுக்குற மாதிரி கொடுத்து அதோட இதை கலந்து எப்படியாவது மாத்திரை உள்ளுக்கு போகிற மாதிரி சிறப்பு உள்ளுக்குள்ளே போகிற. ஏதாவது பசங்கள்கிட்ட சிறப்பு கொடுத்து குடின்னு சொல்லுங்க, குடிக்க மாட்டான். இதுலையாவது சாம்பார்லையாவது கலந்து விட்டுருவாங்க, குடிக்கட்டும் அப்படின்ட்டு. அதுபோல் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, நம்மளை இந்த மறைப்பு ஆற்றல் ஆக்கி மறைப்புல இருந்து நம்மளை மறைச்சு, அப்புறம் மறைக்கப்பட்டிருக்கிறோங்கிறத தெரிய வச்சு, நம்மளை மறைச்சிருக்கிறதே நமக்கு தெரியல அப்படின்னாக்க நம்மளை ஆணவம் மறைச்சிருக்கு அப்படிங்கிறது எப்படி தெரியும்? அம்மா மறைக்கிறதே தெரியல, ஆணவம் மறைக்கிறது எப்படி தெரியும்? ஆக அதை தெரிய வச்சு தெளிவித்து அருள் சக்தியாக மாற்றி தன்னோடு கட்டி அணைத்து கொள்வார் என்றால் அப்பா கிட்ட கொடுத்துருவாரு சச்சிதானந்தத்துக்குன்னு அர்த்தம். இதைத்தான் சிவபெருமான் உயிருக்கு செய்கின்றான். இப்போ கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க, சிவபெருமான் செய்கிறான்னு சொன்னாலும் பராசக்தி செய்கிறான்னு சொன்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான். உட்கார்ந்து இருந்தா சிவபெருமான், எழுந்திரிச்சு நடந்தா சக்தி. இது சக்தி பெருசா சிவம் பெருசான்னா எது பெருசு? உட்கார்ந்து இருந்தது எழுந்திருக்குது. சயின்டிஃபிக்கா உங்களுக்கு பிசிக்ஸ்ல சொல்றேன் நான். சயின்டிஃபிக்கலா சொன்னதான் உங்களுக்கு தெரியும். பிசிக்ஸ்ல பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு ஒன்று இருக்கு. பொட்டென்ஷியல் எனர்ஜி, எவ்ரி ஆப்ஜெக்ட் ஹஸ் காட் அன் எனர்ஜியை இன்பில்ட். எனர்ஜியை ஆக்டிவேட் பண்ணா ஓடும். அது கொஞ்சம் தட்டி விட்டோம் அப்படின்னாக்கா ஓடிக்கிட்டே இருக்குது. இதுக்கு பேர் கெனட்டிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, இயக்க ஆற்றல்னு சொல்லுவாங்க. நிலையில ஒரு ஆற்றல் இல்லை என்றால் இயக்கத்தில் ஆற்றல் வராது, இல்லது தோன்றாது, நெருப்பு இல்லாம புகையாது, சத்காரியவாதம்னு அர்த்தம். ரொம்ப 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 ஃபண்டமெண்டல். நீங்க எந்த டெக்னாலஜியை நீங்க எடுத்துட்டு வாங்க, சத்காரியவாதத்துல உள்ள வச்சு அமைக்கலாம், பேக் பண்ணிடலாம். சத்காரியவாதத்துக்கு ஒரு டெக்னாலஜியை ஆன்சர் பண்ணலைன்னா அது டெக்னாலஜியே கிடையாது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி வருது. கொஞ்சம் காலத்தில் அதை பேன் பண்ணிடுவாங்க. எல்லாரும் டெவலப் பண்ணுறாங்க. என்னுடைய அறிவு கேட்டிய வகையில் இன்னொரு 10 வருஷத்தில் எல்லா கவர்மெண்ட்டும் அதை பேன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பெரிய பெரிய பெனிஃபிட்டை நமக்கு உண்டாக்குது. அதே கத்தி தான் நம்மளை கொல்லவும் போகுது. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு நாள் பேன் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு ஒன்று இருக்குன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னாக்க, இல்லது தோன்றாது தம்பி, சத்காரியவாதம். டேட்டா இல்லைன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒர்க் ஆகாது. ஏற்கனவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ள ஜிபேட் எல்லாம் இருக்கு இல்லையா, அது உள்ள நம்ம வாட்ஸ்அப்பில் கூட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் மாதிரி ஒன்று இருக்கும், லேடிஸ் வளையல் மாதிரி ஒரு ரிங் தெரியும். அந்த ரிங்கை அழுத்திடுங்க. அந்த ரிங்கை அழுத்திட்டு உங்கள் பேர் டைப் பண்ணி, உங்கள் பேர் டைப் பண்ணால் அவங்க ஜாதகத்தையே கொண்டு வந்து கொடுத்துரும். நீங்கள் என்னை போல ரொம்ப ஃபேமஸான ஆளாக இருந்தால் என் பேரை போட்டுப்பாரு. உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப்பில் தெரியறது, இல்லைனா கூகுளில் போயிட்டு சேட் ஜிபிடி எதை வேணாலும் போட்டு பார்க்கலாம். நீங்கள் ஏதோ ஒன்று போட்டு அந்த ரிங்கை அழுத்திட்டு கைலை துரைசாமின்னு போடாதீங்க, என்னுடைய பழைய பேர் போடுங்க, ஆர் துரைசாமின்னு போடுங்க. அதாவது சரண் அப்படி தூக்கி போடும். ஒரு உலகம் போற்றக்கூடிய பெரிய ஞானி அப்படின்னு சொல்லும். போட்டு பாருங்க. வெறும் கூகுள் ஸ்க்ரீனில் போட்டாலே தெரியும். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி தெரியாமல் இருக்கும். கைலை துரைசாமின்னு போடுங்க, தெரியாது சொல்லி. ஏன்னா அதுக்கு இல்லது தோன்றாது, அதுக்கு இன்னும் டேட்டா இல்லை. அதுவே சொல்லும், அது கைலை துரைசாமி பற்றி அதிகமான விவரங்கள் எங்களுக்கு தெரியவில்லை, சாரி அப்படி சொல்லும். இன்னும் வேற ஏதாவது சொல்லி தேடுங்க அப்படின்னு கேட்கும். லீன் துரைசாமின்னு பேர், எனக்கு லீன் ஒல்லியா இருக்கிறவர்னு பேர். லீன் துரைசாமின்னு போட்டு பாருங்க, பக்கம் பக்கமாக எடுத்து வீசு. நீங்கள் அதுக்கப்புறம் 24 மணி நேரமும் என் வகுப்பு கேட்கணும்னு நினச்சிருவீங்க. ஆக அப்படிப்பட்ட இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருந்தாலும் சத்காரியவாதமாகிய இல்லது தோன்றாது, நெருப்பு இல்லாமல் புகையாதுங்கிறதுக்கு கட்டுப்பட்டது தான். ஆக இது சக்தி முன்னாடி வந்ததா சிவம் முன்னாடி வந்ததான்னு இப்போ நமக்கு தெரியும். சிவபெருமான் கருணை கொள்கின்றான், அவன் கருணைதான் ஆற்றல். செயல்படுறதுக்கு பேரு சக்தின்னு பேர், செயல்படாமல் இருந்தா சிவம்னு பேர். சிவபெருமான் உயிர்களுக்கு என்ன செய்கிறாரு? பேரானந்தத்தை அனுபவிக்க வேண்டிய உயிர்கள் அதற்கான அடிப்படை தகுதிகள் இருந்தும்
அறிவித்தால் அறியும் அப்படிங்கிற இருந்தும் ஏன் நம்ம அறிவு இல்லாமல் இருக்கு. அதனாலதான் முயற்சி இருக்கு. இந்த பையனுக்கு சொல்லி கொடுத்தா படிப்பாங்கும்போது தான் ஆசிரியருடைய பொறுப்பு வருது. சொல்லி கொடுத்தாலும் படிக்காது, சொல்லி கொடுக்காமலே படிக்கும். அதை பத்தி ஆசிரியருக்கு கவலையே கிடையாது. சொல்லி கொடுத்தா படிச்சிருப்பான், இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் போட்டிருந்தா படிச்சிருப்பான் அப்படின்னு தான் ஆசிரியருக்கு வேலை இருக்கு. அதே சிவபெருமான் இது இப்படி அறிவு உள்ள பொருள் அறிவில்லாதது மாதிரி அதோட சேர்ந்து கிடக்குதே அப்படின்னு வருத்தப்படுறார். நமக்காக முதலில் வருத்தப்பட்டவன், நமக்காக முதலில் செயல்பட்டவன், நம்ம கேட்காமலே செயல்பட்டவன், கேட்காமலே உதவி செஞ்சவன், கேட்காமலே நம்ம மேல கருணை கொண்டவன், கேட்காமலே நமக்காக கண்ணீர் வடித்தவன் சிவபெருமான் மட்டுமே. இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிறதெல்லாம் நீலி கண்ணீர் சொல்லுவான். பணம் இருந்தா வடியும், பணம் இல்லைன்னா கண்ணீர் வராது. பணத்தை பார்த்து வடிக்கும், பணத்தை பார்த்தா வடிக்காது. அந்த கண்ணீரை பார்த்து மயங்கிடாது. இந்த கண்ணீர் வந்தாலும் சரி வரலனாலும் சரி, முதலில் கண்ணீர் வடித்தது சிவபெருமான். அவன் இன்னைக்கு கண்ணீர் வடிக்கலைன்னா பிறவி வந்திருக்காது, பிறவி வரலன்னா இன்னைக்கு திருநீர் வந்திருக்காது. ஆக முதல்ல நம்ம சிவபெருமானுக்கு நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். சிவபெருமான் உயிர்களிடம் காட்டிய இந்த கருணை சுயநலம் அற்றது. அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். தன்னலம் அற்றது. அவனுக்காக இதை நம்ம செய்யலை. எந்தவித பிரதிபலனையும் எதிர்பார்க்காது. இதை பண்ணா இவர் இதை பண்ணுவாரு அப்படிலாம் கிடையாது. தாய் தான் அப்படி நினைப்பாங்க. என் பிள்ளைக்கு பால் கொடுத்து இவனை பெரிய ஆளாக்கி ஒரு டாக்டருக்கு படிக்க வச்சோன்னா எனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா இவனே ஊசி போட்டுருவான் அப்படின்னு நினைப்பாங்க. இது தாயோட எதிர்பார்ப்பு. சிவபெருமான் தாயினும் தாயிற் சிறந்த தயாவான தத்துவனா. இந்த அளவுல தாய் தான் ஒரு அப்பர் லிமிட்னாலும் அப்பர் லிமிட்டை தாண்டின லிமிட்டு சிவபெருமான். ஆக அவனுக்கு எதுவும் இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அன்கண்டிஷனல் கிரேஸ்ன்னு சொல்லுவான். காட்டுற கருணைக்கு கண்டிஷனலுக்கு, நான் உனக்கு கருணை காட்டுறேன், நீ இந்த சகலத்திலேருந்து சகலமான உடனே நீ எனக்கு தேங்காய் உடைக்கணும், சரியா? 3 தேங்காய் உடைக்கணும், வெள்ளிக்கிழமை உடைக்கணும், இப்படிலாம் டீல் போட்டு அவன் பண்ணல். ஆர்கோலோ சதுரர் தான் மாணிக்கவாசகர் அழுகிறார். நீ எனக்கு செஞ்சது நான் உனக்கு செய்கிறத கூட்டி பார்த்தா சம்பந்தமே இல்லாமல் இருக்குது, கணக்கு டேலி ஆக மாட்டேங்குது. 1000 ரூபாய் கொடுத்தா 1000 ரூபாய்க்கு குட்ஸ் தர்றாங்க, 2000 ரூபாய் கொடுத்தா 2000 ரூபாய்க்கு குட்ஸ் தர்றாங்க. இது ட்ரேடு. சதுரங்கம். இவர் ஒரு காயின் மூவ் பண்ணா அவர் ஒரு காயின் மூவ் பண்ணுவார். அப்படி சதுரங்க போடு சதுரர். அந்த ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றதொன்று என்பால். என்னால உனக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஆனா உன்னால எனக்கு அந்தமில்லா ஆனந்தம் கிடைச்சு. ஒண்ணுமே வாங்கிக்காம, அதாவது பணத்தை வாங்காம பொருளை கொடுக்குற முட்டாள் வியாபாரி நீ அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்றார். அதுதான் திருவாசகத்தை எழுதி பார்க்கணும்னு சொல்றது. அந்தமில்லா ஆனந்தம் பெற்றேன் அப்படின்னு எல்லாரும் கைத்தட்டி பாடிட்டு ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு டீயை குடிச்சிக்கிட்டே பாடிட்டு வந்துட்டோம் அப்படின்னா திருவாசகமாக தெரியாது, திருவாசகமாயிடும். திருவாசகத்தை உணர வேண்டும் என்றால் எழுதி பார்க்க வேண்டும், தெரிய வேண்டும், சிந்திக்க வேண்டும், தெளிய வேண்டும், இன்றை கூட வேண்டும். அதையே வாழ்க்கையாக மாற்றிக்கணும். உயிர்கள்ட்ட இருந்து சிவபெருமான் ஏன் எதிர்பார்க்கல அப்படிங்கிறதோட இன்னொரு சைடு, அவனுக்கு கொடுக்குற அளவுக்கு நம்மகிட்ட என்ன இருக்கு? இந்த நாட்டு ராஜாவுக்கு கொடுக்கறதுக்கு இங்க தெரு பிச்சைக்காரன்ட்ட என்ன இருக்கு? ஆக தெரு பிச்சைக்காரன்ட்ட நாட்டுடைய மன்னன் என்ன எதிர்பார்க்க முடியும்? பொருள் வகையில நான் சொல்றேன். அவன்கிட்ட இருக்கிற 1000 ரூபாய் நமக்கு வரட்டும் அப்படி அருளை வேணா எதிர்பார்க்கலாம். பொருள் அளவுல கம்பேர் பண்ணா ராஜா கிட்ட இல்லாத சொத்தா பிச்சைக்காரன்ட்ட இருக்கு. அதுபோல சிவபெருமானுக்கு இல்லாத ஒன்றை இந்த கைலை துரைசாமி பண்ணி கொடுத்தான்னா பரவாயில்ல, நம்ம கடன் தீந்துரும், வயிறு பசி ஆத்திரும் அப்படின்னு ஏதாவது வாங்கிக்க போறாரா? அவனுக்கு கொடுக்கும் அளவுக்கு உயிர்களிடம் எதுவுமே கிடையாது. ஆசா பாசங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் சிவபெருமான். அப்படி உயர்ந்த நிலையில் நிலை ஆற்றலாக இருக்கும் சிவம் உயிர்களுக்காக உங்களுக்காக எனக்காக தன் நிலையை விட்டுவிட்டு, தன்னுடைய அரண்மனையை விட்டுவிட்டு இறங்கி இங்க பயிர் நடுறதுக்கு வர்றான். வயலுக்கு வந்துட்டான். நம்ம ஊர்ல முதலமைச்சர்லாம் ஒரு நாள் நின்று போட்டோ எடுத்துட்டு போவாங்க. நாற்று நட்டார், அது போட்டோ எடுக்கிற வரைக்கும் நடுவார், போட்டோ எடுத்துட்டா கிளம்பிடுவார். போட்டோகிராஃபரோட தான் இவர் நாற்று நடவே போவார். ஷோ. நம்ம முட்டாள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால முட்டாள் ஆக்குறாங்க. நெருப்பு இல்லாம புகையாது. நம்ம முட்டாள் இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளை முட்டாள் ஆக்க மாட்டாங்க. நம்ம முட்டாள்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால நம்மளை முட்டாள் மாதிரியே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சிவபெருமான் அப்படி இல்லை. நாம் முட்டாள் என்று தெரிந்து நமக்கு அறிவை விளக்குகிறான். முட்டாள்தனத்தை பயன்படுத்தி தான் வளர்ந்துக்கல.
நம்ம முட்டாள்தனத்தை நீக்கிறதுக்கு ஃபீல்டுக்குள்ள இறங்குறான். அவன் தான் உண்மையான தலைவன். வேற எந்த நாட்டில் எந்த கட்சியில தேடினாலும் அப்படி தலைவன் கிடைக்க மாட்டான். சிவம் தான் உயிர்களுக்காக சக்தி ஆகிறது. பராசக்தி, ஆதிசக்தி, அதெல்லாம் மைனர் வேரியேஷன் இருக்கும், அப்புறம் பார்த்துக்கலாம். இருந்தாலும் இந்த சக்தி அப்படிங்கிறது சிவம் தான். சக்தி அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம், சக்தி இத்து போடுவோம். தமிழ்ல வந்து தூய தமிழ்ல சக்திங்கிறது அது வடமொழியை சேர்ந்ததுன்றனால சக்தின்னு சொல்லுவோம். நான் இங்கே புரியணும், சக்தின்னா அந்த சக்தி இல்லைன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாதுன்னு நானும் சக்தி சக்தினே சொல்கிறேன். மாணவர்களுக்கு என்ன புரியுமோ வார்த்தை அதையே சொல்கிறேன். சக்கு இக்கு போடுறதுக்கு பதிலாக இத்து தான் நம்ம போடணும். இது வேணும்னே நான் தப்பாக போட்டிருக்கிறேன். ஏன்னா முதல்ல சக்தி இல்லையேல் சிவம் இல்லைங்கிறத நீங்கள் முதல்ல இந்த பாடத்தில் தெரிஞ்சுக்கிட்டா போதும். மேலே அடுத்து வர்ற வகுப்புகளில் வித்தியாசத்தை பார்க்கலான்றதுனால இங்கே இக்கு பயன்படுத்தியிருக்கிறேன். ஆக பொட்டென்ஷியல் எனர்ஜி இருந்தால்தான் கைனடிக் எனர்ஜி ஆகும். Energy can neither created nor destroyed. It can be transferred from potential to kinetic. இதான். ஸோ இந்த அளவிலே இந்த உயிரை பற்றிய அறிமுகம் நமக்கு சம்மரைஸ் பண்ணுறோம். சிவம், உயிர்கள், மலங்கள் ஆகிய மூன்றும் தொடக்கமற்று ஒரே நேரத்திலேயே பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ். நீங்கள் என்ன சயின்ஸு எதை எப்போ கண்டுபிடிக்குமோ, அருளாளர்களே கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்த சயின்ஸ் எப்படி கண்டுபிடிக்கும்? அப்படி ஒரு வேளை கண்டுபிடிக்குதாலும் அதுக்கும் முன்னாடி இருந்தது சிவபெருமான், உயிருள்ள நாம், உயிராகிய நாம், உயிரில்லாத ஜடப்பொருளாகிய மலங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கு பேர் அனாதி என்று பெயர். யாராவது மதத்தை பற்றி பேசினா அனாதினா முதல்ல உனக்கு என்னன்னு தெரியுமான்னு கேளு. அனாதினா என்ன அதை முதல்ல சொல்லு, தமிழ் சொல்லு. கடவுளை பற்றி அப்புறம் பேசணும். நீ தமிழன்றிய அனாதினா என்னடான்னு கேளு. அதுவே அவனுக்கு தெரியாது. இது தெரியாதவன் நீ சிவபெருமான் இல்லைன்னு எப்படி சொல்ல போற? ஒரே நேரத்தில் இருந்த பொருள்கள் என்றாலும் அவற்றின் அறிவில் வேறுபாடு இருந்தது. 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறேன். பாடத்தில் 9 o'clock ஸ்கூல் ஆரம்பிக்கிற டைம் சொன்னேன். இன்னைக்கு வகுப்பு நடத்தும் போது ட்வின்ஸ்ன்ற ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன். ஒரே நேரத்தில் பிறந்தாலும் அறிவில் வேறுபாடு இருக்கிறது. அறிவித்தால் அறியக்கூடிய உயிர்களின் அறிவை ஆணவ மலம் மறைத்திருந்ததால் உயிர்கள் அறிவு மயங்கிய அறியாமை நிலையில் இருந்தது. அறிவு 0 ஆயிடல. அதான் எக்ஸாம்பிள் காமிச்சேன். கண்ணாடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறேன். கண்ணாடிக்கு அந்த பவர் 1.75 நினைக்கிறேன், அந்த பவரோட தான் இருக்கு. டஸ்ட் இருக்கிறதுனால சரியா தெரியல. கார்ல நம்ம விண்டு ஷீல்டுல வந்து டஸ்ட் இருந்ததுனாக்கா ரோடு தெரியாது. நம்ம கண்ணும் சரியா தான் இருக்கு, கண்ணாடியும் சரியா தான் இருக்கு. கண்ணாடியோட அந்த பக்கத்துல டஸ்ட் இருக்கிறதுனால பர்பஸ் சால்வ் ஆகல. அதுபோல உயிர் தெளிவா தான் இருக்கு, உயிரை ஆணவ மலம் மறைத்து இருக்கிறதுனால தெளிவு வெளிப்படலை. இப்போ இந்த ஆணவ மலமா விலகிக்கணும், இல்லைன்னா உயிர் அதுல இருந்து விலகிக்கணும். அதுவும் நடக்காது. அப்ப யார் இதை செய்ய முடியும்? அவன் தான் செய்ய முடியும். எவனை நம்ம திட்டுறோமோ, ஆட்டி வைக்கிறான், உடச்சி வைக்கிறான், சோதிக்கிறான், கொன்றுவான், அழிக்கிற கடவுள்னு சொல்றோமோ, அவன் தான் முதல்ல நமக்கு அறிவு இருக்குங்கிறது தெரியாம இருந்த நிலையிலேயே நம்மளை காப்பாற்ற வந்தவன். அறிவித்தால் அறியக்கூடிய உயிர்களின் அறிவை மறைத்திருந்தது. சரி, இந்த உயிர்கள் எக்கேடோ கெட்டு போகட்டும், நாம சிவனேன்னு இருக்கலாம் அப்படின்னு சிவன் இருக்காம உயிர்களின் மேல் தன் பெரும் கருணையை காட்டினான் சிவபெருமான். அண்டர்லைன் பண்ணிக்க. கருணை 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 கருணை. சயின்டிஸ்ட் எல்லாம் ஏன் இப்படி கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க? கருணையால தான் கண்டுபிடிக்கிறாங்க. சிவபெருமானுடைய கருணை இல்லைன்னா ஒரு சயின்டிஸ்டுக்கு லென்ஸ் வேலை செய்யாது. ஸ்பேஸ் ஸ்டேஷன் எப்படி வைக்கிறாங்க? சிவபெருமானுடைய கருணையால் தான் வைக்கிறாங்க. சிவபெருமான் சிலையை எப்படி திருடுறாங்க? சிவபெருமானுடைய கருணையால் தான் திருடுறாங்க. இல்லைன்னா அவனால சிலை திருட முடியாது. சிலையை திருடணும்னா கையை நகர்த்தணும். கையை நகர்த்தணும்னா ஒன்றாயும் உடனாயும் பெருமான் இல்லைன்னா கையே நகராது. கை நகரணும்னா உயிர் வேலை செய்யணும். உயிர் வேலை செய்யணும்னா சிவன் வேலை செய்யணும். அப்ப அவன் திருடும் போது சிவபெருமான் பார்த்துக்கிட்டு தானே இருந்தாரு. பார்த்துக்கிட்டு மட்டும் இல்லை, சேர்ந்துதான் திருடினாரு. சைவ சித்தாந்தமானவனுடைய பதில் இது. நம்ம என்ன சொல்லுவான்? நம்ம கருப்பு சட்டை போட்டவன் சிலையை திருடிக்கிட்டு போயிருக்கிறாங்க, கடவுள் பார்த்துக்கிட்டு பேசாம இருந்திருக்கிறாரு, அவரெல்லாம் ஒரு கடவுளா? அப்படி டே, பார்த்துக்கிட்டு இல்லடா, சேர்ந்துதான் பண்ணியிருக்காரு. என் துருசுகளுக்கெல்லாம் கூட இருந்தேன்னு சுந்தரமுத்துசாமி அழுது பாடுறாரு. ஒன்றாயும் உடனாயும் இல்லை என்றால் இந்த உலகத்தில் இருக்கின்ற ஜீவராசிகள் நகராது, அப்படியே நிற்கும். மரம் வளராது. அவன் இயக்கினால் மட்டுமே எல்லாம் இயங்கும். அது நீ நல்லதுக்கு இயக்குனா நல்ல கணக்குல எழுதிக்கிறான்,
திருடுறதுக்கு இயக்குனா திருட்டு கணக்குல எழுதிட்டு போறான். அவனுக்கு என்ன பொண்டாட்டியா பிள்ளையா? கணக்கு ரெஜிஸ்டர் பெருசா இருக்கு. உன் தலையில தான் அது இருக்கு. எங்க இருக்கு கணக்குன்னா அங்கே எங்கேயோ பேரல்ல வச்சிருக்கிறாங்க. தனியா மேல ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் வச்சு நம்ம பாவம் புண்ணியம் எல்லாம் அங்க வச்சிருக்காங்க. நாங்க வகுப்புல சொல்லும்போது அப்படிதான் சொல்லுவோம். சஜிதம்னு ஒரு மலை இருக்கு அப்படின்னு எங்கேயோ பெரிய இமயமலையை காமிக்கிறோம். இமயமலை இல்ல, வேற பிளானட்ல ஒரு மலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிப்போம். அங்கேயெல்லாம் உயிருக்குள்ளதான் இருக்கு. அதுவும் 36 தத்துவங்கள்ல 15 தத்துவம் மடங்கி தூள உடல் மடைஞ்சு காரண உடலுக்கு போகும், சூக்ம உடலுக்கு போகும். சூக்ம உடல் வந்து அடுத்த நிலைக்கு போகும். அடுத்தது 24 தத்துவங்களை தாண்டினோடனே வித்யா தத்துவங்களுக்கு போகும். வித்யா தத்துவங்களை தாண்டினோடனே மாயைக்கு போவோம். மாயையோட ஒன்றி இருக்கும். அதுக்குள்ளதான் இருக்கும். உயிர்கள் ஆணவ மலம் நீங்கி சிவானந்தத்தை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டான் சிவபெருமான். ஆசை இல்லாதவனுக்கு ஒரே ஒரு ஆசை. சிவபெருமானுக்கு எதுக்கு ஆசை? பட்டுப்புடவைக்கு ஆசையா, பைக்குக்கு ஆசையா, செயினுக்கு ஆசையா, வீட்டுக்கு ஆசையா, பிளாட் வாங்க ஆசையா, காம்ப்ளெக்ஸ் கட்ட ஆசையா? அவனுக்கு ஆசை தேவையில்லை, ஆசையற்றவன். ஆனால் ஒரே ஒரு ஆசை அவனுக்கு இருக்கிறது, இந்த உயிர்களை எல்லாம் நம்மள மாதிரி ஆக்கலாமே அப்படின்னு ஒரு ஆசை இருக்கிறது. ஆசா பாசங்கள் நான் சொல்றது ஆசைன்னு வச்சுக்கோங்க. ஆசா பாசங்கள் இல்லா சிவம். நான் ரொம்ப நார்மல் வேர்டு போட்டிருக்கேன். என்ன சொல்ல வர்றேன்னா ஆசைன்னு வச்சுக்கோங்க. பொட்டென்ஷியல் எனர்ஜியானது உயிர்களுக்காக தன் நிலையில் இருந்து இறங்கி வந்து செயல்பட ஆரம்பிக்கிறது. கைனெட்டிக் எனர்ஜியாக செயல்படுகிறது. சிவம் பெரிதா சக்தி பெரிதான்னு யாராவது இனிமே பட்டிமன்றத்துல கேட்டாங்கன்னா நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். சிவம் பெரிதா சக்தி பெரிதா இல்ல, இருந்தா சிவம், அந்த சிவம் நடந்தா சக்தி, இயங்குனா சக்தி. நடந்தான்னு தானே சொன்னீங்க, ஓடுனா அப்படி கேட்காதீங்க. ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா சக்தி, ஃபங்க்ஷன் ஆகாம சூக்குமமா அப்படியே அது அப்படியே அறிவு பொருளாக அப்படியே இருந்ததுன்னா சிவம், அறிவு வெளிப்பட தொடங்குனா சக்தி. அவ்வளவுதான். நம்ம அறிவுக்கு எட்டின உதாரணம் இதுதான். அம்மன் சன்னதி, இது சாமி சன்னதி அப்படி சொல்லி காமிச்சதான் நமக்கு தூளத்துல அம்மன் சன்னதி தனியா காமிச்சதான் இது தனி அது தனின்னு தெரியும். அதுக்குள்ளேயே அம்மனும் இருக்கு, அதுக்குள்ளேயே தான் சிவமும் இருக்கு. ரெண்டும் ஒண்ணுதான். அம்மன் எதுவும் கிடையாது, சிவந்தான்னு சொன்னா புதுசா வர்ற மாணவனுக்கு புரியாதுங்கிறதுனால அம்மன் சன்னதியை தனியா கட்டியிருக்கிறாங்க. அம்மன் தனியா பிறந்ததா? அம்மன் எப்படி தனியா பிறக்க முடியும்? இல்லது தோன்றாது, சர்க்காரியவாதம். பார்வதி எப்படி தோன்ற முடியும்? எல்லாரும் இல்ல, சிவபெருமானும் இந்த ரூலுக்கு கட்டுப்பட்டவர். அவரு உள்ளது அழியாது, உயிரை அவரால் அழிக்க முடியாது. மாயையே அவரால் அழிக்க முடியாது. நீங்க என்ன உயிரை அழிக்கிறதுக்கு எங்க போறது? அழிக்க முடியாது. அடக்கி போடலாம். அடக்கி போடுறது வேற, அழிக்கிறது வேற. அமைதியா இருக்கிறதுனால பயந்துட்டோன்னு அர்த்தம் கிடையாதுன்னு சொல்லுவோம் நம்ம. என்னுடைய அமைதியை நீங்க ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்காதீங்க அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். ஆக இனிமே யாராவது உங்கள்கிட்ட சிவம் பெரிதா சக்தி பெரிதான்னு கேட்டா, சிவம் தான் சக்தியும் சேர்ந்தது தான் சிவம். இந்த உயிர்களுக்காக அப்படி கொஞ்சம் இறங்கி வந்து இந்த சாக்கடைக்குள்ள குதிச்சு தூக்க போறாரு. அதனால அவரை சக்தியா நம்ம பார்க்கறோம். அதுதான் சக்தின்னு நம்ம சொல்றோம்.